வணக்கம் நண்பா. இது 2022 வந்த ஒரு ஷென்ஷியா ஃபேண்டசி லவ் டிராமா. ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதை 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததான். ஆவி குலத்தோட ராணியான பரவி ராணிக்கும் அக்குலத்தோட கொடுங்கோல் மன்னரான கருடனாலையும் மனித குலம் தாக்கப்பட்டது. அப்ப மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து பரவி ராணி அவங்க மனசை மாத்திக்கிட்டு கருடனுக்கு எதிரா அவங்க மாற, உடனே கருடன் பரவி ராணியக்குள்ள ஒரு படையை திரட்டுறான். அப்பதான் மனித குலத்தோட இளவரசனான லூயனை பரவி ராணி மீட் பண்றாங்க. நாளடைவுல அவங்க 2 பேருக்குள்ள காதல் மலர, ஆனா கருடன் சும்மா இருப்பானா? அவன் தன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி பறவை ராணியை கொல்ல, ஆனா சாவர நேரத்துல தன்னோட ஆற்றல் மையத்தை லூயனுக்கு தர, அந்த சக்தியால கருடனோட கதையை தீர்த்துக்கிட்ட. ஆனா அதுக்கு பிறகு அந்த மாவீரன் லூயன் உலகத்தை விட்டு மறைஞ்சு போக, அதுவும் பறவை ராணி இறந்து 3000 வருடத்துக்கு பிறகுதான் இந்த கதை ஆரம்பிக்குது. இப்போ ஒரு டீம் புதையலை தேடி மலையடி வாரத்துக்கு போறாங்க. நெருப்ப குடுடா இந்த தலை, உடனே அவத உள்ள வீச, தலை காத்து வர மாதிரி இருக்குல்ல, சரி பீச்சாங்காய் பக்கமா போ, நான் வெடிமருந்த வெடிக்க வைக்கவா? டேய் கைப்போல, அதெல்லாம் வேணாம், இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஏன் தலை, மாமா சொன்னதை மறந்துட்டியா? இந்த மலைக்குள்ள குன்று இருக்கு, வெடிக்க வச்சா இது இடிஞ்சி நம்ம மேலதான் விழும். சோ மூடிக்கிட்டு வா, உள்ள போய் தேடலாம். உடனே வழியை கண்டுபிடிச்சு அவங்க உள்ள போக, அங்க நிறைய பெட்டி இருக்கு. உடனே ஒவ்வொன்னையா திறந்து பார்த்தா எல்லாமே காலியா இருக்கு. என்னத்துல இப்படியாச்சு? நான் இருக்கும் போது ஏன் கவலை? அங்க பாத்தியா பெரிய பெட்டி இருக்கு, அதுல கண்டிப்பா புதையல் இருக்கும். இவதான் நம்ம கதையோட கதாநாயகி. உடனே அவளோட டீம் அந்த பெட்டியை திறந்தா அதுக்குள்ள நிறைய சின்ன பெட்டி இருக்கு. ஆனாலும் தலைவி மனம் தரலாம அதை ஒவ்வொன்னா எடுத்து பாக்குறா. ஆனா எல்லாமே காலியா இருக்க, பயபுல அந்த புலிகேசி அரசன் நம்மளை விட ஏழை போலியே, போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அப்ப தலைவி அவளோட பூட்டால ஒரு பட்டனை தெரியாம பிரஸ் பண்ண, அப்பாவை இருக்கிற பெட்டி ஓபன் ஆக, அப்பா ஒரு ரகசிய அறைக்குள்ள போய் விழுறா. உடனே தலைவி நெருப்ப பத்த வச்சு வந்த இடத்த சுத்தி பாக்குறா. அங்க ஒரு செவருல ஒரு அழகான ஓவியத்தை பாக்குறா. பா, இந்த ஆளு என்னவோ அழகா இருக்கான், அதை தொட்டு பாக்கலாம்னு சொல்லி அவ அதை தொட்டதும் டக்குன்னு ஒரு ஒளி வருது. சடனா அவளுக்கு ஒரு விஷுவல்ஸ் இவ்வளவு மாதிரி ஒருத்தி ஒரு செவ பெட்டியில இருக்கா. அதை யாரும் ஓபன் பண்ண, அந்த நபர் அந்த செவத்துல இருந்தால அதே மாதிரி இருக்கான். டக்குன்னு தலைவி சுய நினைவுக்கு வரா. அந்த இடமே இடிஞ்சு விழ, அப்போ ஒரு பெரிய கல் அவ மேல விழுற மாதிரி வரும்போது டைம் நின்னு போயிடுது. அப்ப அந்த செவத்துல இருக்கிற ஓவியத்துக்கு உயிர் வர, அவன் உடனே தலைவியை நோக்கி கிட்ட மீரான்னு கூப்பிடுறான். இவன் தான் நம்ம ஹீரோ. அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த போர்ல காணாம போனால லூயன், அவன் தான் இவன். அவன் நம்ம தலைவியை பறவை ராணி நினைச்சிட்டு உடனே ஒரு வுட் அண்ட் ஹேர் பின் எடுத்து அவளை செக் பண்றான். ஆனா செக் பண்ண பிறகுதான் அவனுக்கு தெரிய வருது அது பறவை ராணி இல்லன்னு. உடனே அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். என்ன இந்த இடம் இப்படி மாறி போயிருக்கு? என்னோட மீரா எங்க போனா? ஒரு வேளை வேற்று உலகத்துக்கு போயிட்டாலோ இல்ல இறந்துட்டாளா? அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட டீம் அவளை காப்பாத்தி கூப்பிட்டு போக, அப்போ ஒரு விஷுவல்ஸ் வருது. அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வர, அப்ப சடனா ஒரு சேவல் கூற சத்தம் கேட்க, தலைவி உடனே கண்ணை திறக்குறா. என்ன இப்படி ஒரு கனவு? ஆனா அந்த பையன் நல்ல அழகா இருந்தால என்ன ஆத்துக்காரரே, என்ன இப்படி முறைக்கிறீங்க? புரியுது, கட்டின புருஷன் முன்னாடி இன்னொருத்தர நினைச்சு பாக்குறது பெரிய தப்புதான். என்ன வாசம் இது? யோ மாமா, என்னையா பண்ற? நம்ம ஊரு முழுக்க இப்ப கெட்ட சகுனமா இருக்கு, அத விரட்டதான் பூஜை பண்ற. சரி போனியே, அங்க ஏதாவது கிடைச்சதா? இல்ல எனக்கு தெரியும் அங்க எதுவும் கிடைக்காதுன்னு. ஆனாலும் என் பேச்சை மீறி போயிருக்க. இப்ப நம்ம கிராமத்தோட நிலைமைய பாத்தியா? ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா ஒரு தலைவியா நீ பணம் சம்பாதிக்காம ஊர் சுத்துற. நான் பணம் சம்பாதிக்க தானே அங்க போனேன். ஆமா, பெருசா பண்ணிட்ட. இப்ப நம்ம ஊரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்படியே போனா மூதேவி உன்னை தேடி வரும். சரி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. கல்யாணம் பண்ணு, அப்பதான் உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதெல்லாம் நடக்காதியா? ஏன்னா 10 வருஷம் முன்னாடி நம்ம கிராமத்துல பஞ்சம் ஏற்பட்டப்ப நீ கணிச்சு ஒரு பரிகாரம் சொன்ன. அந்த பரிகாரத்தை நான் பண்ணேன். அதுக்காக இந்த இலை வெடுத்த சிக்கன் 65 நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப மறுபடியும் இதே மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது மாமா உனக்கு? பட் இந்த முறை நீ பணக்கார ஒரு ஆண்மகனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரதட்சணையே கேளு. முடியாது மாமா. அப்போ ஒருத்தன் ஓடி தலை டேய் என்னடா, நம்ம கிராமத்துக்காக எடுத்துட்டு வந்த தானிய கிடங்கு இருக்குல்ல, அது மலையில இருந்து கீழே விழுந்துருச்சு, எல்லாமே வீணா போச்சு தலை. என்னது கேட்டியா? மூதேவி கொண்டு இருக்கு. தலை பேசாம மலையில இருந்து கீழே இறங்கி நான் அதை எடுக்க பாக்கவா? கைப்புல எனக்கு சாப்பாடை விட உங்க உயிர் தான் முக்கியம். ஆனா தலை, உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு வேணும்ல? ஆமால தலை உனக்கு என்னப்பா? பன்னிக்குட்டி கர்ப்பமா இருக்கு, அதுக்கு சாப்பாடு போட நம்ம கிட்ட சாப்பாடு இல்ல. இப்படியே எல்லாருமே ஒரு பிரச்சனையா சொல்ல, கண்ணு என்ன மாமா? மூதேவி புரியுது. டெய்லக்டா பண்ணிக்கிறா. அக்கா கேத்த ஒரு ஆண் மகனை தேடி போலாமா? புரியல பாஸ். மூதேவி கல்யாணம்டா. நீ என்ன பண்ற? நம்ம ஊர்லயே எவன் பணக்காரனோ
அவனுக்கு உடனே ஓலை அனுப்பு, மாப்பிள்ளையே ரெடி பண்ண சொல்லு. ஆகட்டும் பாஸ். கட் பண்ண நம்ம தலைவன் அவன் ஒண்ணுமே புரியாம ஊருக்குள்ள நடந்து வரான். அப்போ ஒரு நாற்காலி கடையை காட்டுறாங்க. அந்த கடையில ஒருத்தர் நாற்காலி கேக்குறாரு. தரும் சார். இல்லப்பா, சாதாரண நாற்காலி இல்ல, மேஜிக் நாற்காலி. அப்போ ஒரு கார் வந்து வேகமா வந்து நம்ம தலைவனை மோத, ஆனா தலைவனுக்கு எதுவுமே ஆகல. உடனே கார்காரன் வெளியே வந்து பார்த்தா கார் தான் உடைஞ்சிருக்கே தவிர நம்ம ஹீரோ அங்க இல்ல. பார்த்தா அவன் வந்து ஒரு வீட்டு மேல நின்னு தன்னோட பவரை யூஸ் பண்ணி என்னவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அந்த நாற்காலி கடை இருக்குல்ல, அதோட பாஸ் வந்து காட்டுறாங்க. அவன் எதையும் ஒண்ணு எழுதிட்டு இருக்கும் போது சடனா எதையும் உணர்றான். உடனே அவனோட தம்பியை கூப்பிட்டு கடையில இருக்க எல்லாருமே வெளியே போக சொல்றான். உடனே தம்பி பையிலும் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, அண்ணா ஏன் அழுவுற? அப்ப அங்க ஹீரோ வந்து நிக்கிறான். அதை பார்த்ததும் ரெண்டு பேரும் ஹீரோ முன்னாடி போய் மண்டியிட, சங்கி மங்கி எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மாஸ்டர். நான் உங்க மாஸ்டர் இல்ல, மீரா தான் உங்க மாஸ்டர். சரி, என்னால ஏன் மீராவோட உள்ளாற்றல உணர முடியல? அவ இங்க இல்லையா, இல்ல வேற்று உலகத்துக்கு போயிட்டாளா? அது வந்து நாங்க பண்ண தப்பாலதான் அவங்களை இப்ப உணர முடியல. என்னாச்சு? 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை வந்து ஆவி வேட்டையர்கள் தாக்குனதால பறவை ராணியோட ஸ்பிரிச்சுவல் பவர் நாங்க இழந்துட்டோம். அதுவும் இங்கதான். அப்ப உடனே அந்த இடத்தை நோக்கி ஒரு சக்தியை செலுத்தி அப்ப அந்த மலையோட பூமி ஆவி வருது. அதுகிட்ட 20 வருஷம் முன்னாடி நடந்ததை பத்தி கேக்குறான். பறவை ராணியோட ஆன்மீக இருக்கு யாரோ திருட பார்த்தாங்க, ஆனா அது யாருன்னு தெரியல. ஆனா அவர்கிட்ட இருந்த வால்ல இந்த சிம்பிளை நான் பார்த்தேன். அதுல என்ன போட்டிருக்குன்னா யூ குடும்பம்னு போட்டிருக்கு. உடனே தலைவன் லைப்ரரிக்கு போய் அந்த குடும்பத்தை பத்தி ஏதாவது இருக்கான்னு பாக்குறான். பட் எதுவுமே இல்ல. அப்ப சடனா உன்னோட இதயத்துல வந்து வலி ஏற்பட, மாஸ்டர் என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, மீராவோட ஆற்றல் எனக்குள்ள இருக்குல்ல, அதனாலதான் இந்த மாதிரி வலி ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். சோ நாம எப்படியாவது அவளோட ஆன்மாவை கண்டுபிடிக்கணும். ஆனா மாஸ்டர், அவங்க இப்ப எப்படி இருப்பாங்க? அவ பழைய மாதிரி இருப்பாளான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா மறுபிறவி எடுத்திருப்பா. என்ன இந்த ஜென்மத்துல அவ ஒரு ஆண்மகனா கூட மாறி இருக்கலாம். கட் பண்ண தலைவி அந்த பணக்கார மாப்பிள்ளையோட வீட்டு வாசல் முன்னாடி வந்து கதவை தட்டுறா. யோ மாமனாரே, மருமகள் வந்திருக்கா, கதவை திறக்கிறியா? இப்ப மட்டும் கதவை ஓபன் பண்ணல, கதவை உடைச்சிடுவேன். மாமனாரே. யோ தகப்பா, ஒரு கழுதைக்கு தாலி கட்ட சொல்லு, கட்டுற. ஆனா அந்த பேய்க்கு தாலி கட்டவே மாட்டேன். மகனே, அவ நம்ம ஊரோட தலைவி, நம்மளால இதை மீற முடியாதுப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. உடனே அவர் கதவை திறக்க தலைவி அவளோட வானர கூட்டத்தை கூப்பிட்டு உள்ள போறா. இவன் தான் மாப்பிள்ளையா? பரவாயில்ல, ஏன் அளவுக்கு இல்லனா கூட ஏதோ சுமாரா இருக்கான். ஆனா என்ன, பாக்க அனிருத் தம்பி மாதிரியே இருக்கான். என்னப்பா அழுவுற? ஓ ஆனந்த கண்ணீரா? மூதேவி, இது ஆனந்த கண்ணீரா? சரி வாப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா போயிட்டு வா மகனே. உடனே ஒரு பல்லாக்குல மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டு சீர்வரிசையோட மாப்பிள்ளைய கூப்பிட்டு போறாங்க. ஆனா மாப்பிள்ளைய கூப்பிட்டு போற நாற்காலி வந்து ஒரு மந்திர பொருள். என்னப்பா அழுகுற சத்தத்தையே காணோம். உடனே அந்த பல்லாக்குல போய் பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி ஒரு பொம்மை தான் இருக்கு. அதே வரிசையில சீர்வரிசையில வெறும் கல்லு மட்டும் தான் இருக்கு. ஐயோ தலை, நம்மள ஏமாத்திட்டாங்க. ஏய் கிழவி, என்னடி நடக்குதுங்க? நீ ஏதாவது மேஜிக் பண்ணியா? ஆத்தா, இது என்னோட வேலை இல்ல, இந்த நாற்காலியோட வேலை. புரியலையே, இது ஒரு மேஜிக்கல் நாற்காலி. இதுக்குள்ள போனா வேற ஒரு நாற்காலி வெளியே வரலாம். ஓ இதுதான் விஷயமா? கைப்புள்ள வண்டி இருடா, உடனே அந்த கடைக்கு போலாம். உடனே அங்க போனா கடை வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பாஸ், கடை மூடி இருக்கு. அதனால என்ன? இப்ப நான் சொல்றத சொல்றேன். என்ன பாஸ்? சீக்கு வந்த கோழியே, என்னோட வீர கணவனை திரும்ப கொடுடா. என்ன ஆன்னு சொல்ற? பாஸ், அவன் வீர கணவனா? சரி, இல்லதான், நாம பில்டப் பண்ணதானே அவன் நம்மளோட பர்சனாலிட்டியில மயங்குவா. சோ கூவுங்கடா. உடனே எல்லாருமே கூவ அப்ப மார்க்கெட்டுக்குள்ள சில ரவுடி கும்பலும் போலீஸ்க்கும் சண்டை ஏற்பட அதுல ஒரு குழந்தை மாட்டுக்குது. உடனே தலைவி வந்து அந்த குட்டி குழந்தைய போய் காப்பாத்துறா. அப்ப ஒருத்தன் தலைவியை நோக்கி ஒரு கோடாலிய வீச அப்ப சடனா டைம் ஸ்டாப் ஆக பார்த்தா நம்ம தலைவி அங்க வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணி தலைவியை காப்பாத்தி அந்த கும்பல போலீஸ் கிட்ட மாட்டி விடுறான். உனக்கு ஒண்ணும் இல்லையே? யார் இவன் இவ்வளவு அழகா இருக்கான்? மாஸ்டர், அவங்க அது நம்ம மீரா இல்ல, வா போலாம். பாஸ் பாஸ், என்னடா இப்ப வந்தான்ல, அவன் தான் அந்த கடையோட ஓனர், அந்த அழகானவனா? பாஸ், அவன் கிட்ட போய் மாப்பிள்ளை இருக்கிற இடத்த கேட்டுட்டு மாப்பிள்ளைய உடனே தூக்கிட்டு வந்துடலாமா? தூக்கணும். ஆனா அந்த அனிருத்த இல்ல, அந்த கருப்பு சட்டக்காரன. புரியல பாஸ். டேய் லூசு பசங்களா, அக்காக்கு அவன் மேல லவ் வந்துருச்சுப்பா. ஓ நீதான் இந்த கடையோட ஓனரா? யார் நீ? நான் யாரா? கொஞ்ச நேரம் முன்னாடி உன்னோட கடையில இருந்து வந்ததுல சேரு, அதுலதான் என்னோட வீர கணவனை கூப்பிட்டு போனோம். ஆனா திடீர்னு அவன் மறைஞ்சிட்டான். சோ யாருடா நீங்க? மந்திரவாதிகளா? இங்க பாரு ரவுடி பேபி, நீ நினைக்கிற மாதிரி இங்க அந்த மாதிரி பொருள் எல்லாம் எதுவும் இல்ல. சோ உன்னோட வானர கூட்டத்தை கூப்பிட்டு இடத்தை விட்டு காலி பண்றியா? ஆமா. யார் அந்த கருப்பு சட்டை? வரப்பா இருக்கா? ஒருவேளை இவன் தான் உங்களோட பாஸா? என்ன பேச மாட்டியா? ஓகே விடு, நான் பேசுறேன். உன்னால எனக்கு பெருத்த நஷ்டம், அதனால நீ என்ன பண்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற? என்ன ஒத்துக்கிறியா? உடனே ரவுடி பேபி மூஞ்சில ஒரே குத்து விட அவ வெளியே போய் விழுறா. பாஸ், என்ன மூக்குல ரத்தம்? அவன் உன்னை அடிச்சிட்டானா? ஹே, யாராலையும் என்ன அடிக்க முடியாது. அப்ப இது என்ன பாஸ்? ஓ இதுவா? தக்காளி சட்னி. ஓ அப்படியா? ஆனா பாஸ், இப்ப என்ன பண்ண போறோம்? கவலைப்படாத, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதே நேரத்துல சங்கி நம்ம ஹீரோ கிட்ட ரவுடி பேபி பார்க்க பறவை ராணி மாதிரி இருக்கிறதா சொல்றான். இங்க பாரு, அவ பார்க்க மீரா மாதிரி இருக்கலாம், ஆனா அவ மீரா இல்ல. அவளை பத்தி யோசிக்காம நாம உடனே அந்த யூ குடும்பத்தை பத்தி கண்டுபிடிக்கணும். அதே நேரத்துல ரவுடி பேபி யாருக்குமே தெரியாம உள்ள வந்து மயக்க மருந்த போட்டு
நம்ம ஹீரோவை கடத்திட்டு போறா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தலைவன் முழிச்சு பார்த்தா ரவுடி பேபியோட வீட்டுல இருக்கான். அப்ப கைப்புள்ள தலைவனோட ரூமுக்கு வர அவன் உடனே கைப்புள்ளிய அட்டாக் பண்ண, டேய் யாருடா உன்னை அடிச்சா? அந்த நார பையன்தான்க்கா. ஓ இது உன்னோட வேலையா? ஆமா நான் தான் உன்னை கடத்தினேன். இப்ப என்ன பண்ண போற? எதுக்கு என்ன கடத்தின? வேற என்ன, கல்யாணம் பண்ணிக்கதான். உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா கனவுல கூட நடக்காது. டே கைப்புல அந்த கோபக்காரனுக்கு அத காட்டுடா. உடனே மேரேஜ் சர்டிபிகேட்டை காட்டுறான். இது என்னோட பேர் இல்ல, இருக்கட்டும், ஆனா இது உன்னோட கை நாட்டு தானே. என்ன லூசு மாதிரி பேசுற? உடனே தலைவன் அங்க இருந்து போக பாக்க, ஆனா நம்ம தலைவி வந்து தலைவன் கூட சண்டை போடுறா. அப்ப அவளோட கையில இருக்க கத்திய பார்த்ததும் தலைவன் அமைதியா நின்னுறான். ஏன்னா அவன் தேடி வந்தால யூ குடும்பம், அது நம்ம தலைவியோட குடும்பம் தான். உடனே தலைவன் நம்ம தலைவியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறான். ஆனா ஒண்ணு, நான் இங்க இருக்கணும்னா என்னோட இஷ்டப்படிதான் இருப்பேன். அதுக்கு ஓகேனா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். கட் பண்ணா இந்த நகரத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்தோட தலைவரை காட்டுறாங்க. பாஸ் என்னல இரும்பு கோட்டையை சேர்ந்த யூத்தாங்க்கு கல்யாணம் ஆக போதான். என்னல சொன்ன? ஏன் டாவுக்கு கல்யாணம் ஆக போதா? இது நடக்க விடக்கூடாதுல. ஆமாங்க, இந்த பேக்கு பையன் சின்ன வயசுல இருந்து நம்ம ரவுடி பேபிய விரும்புறான். அதே நேரத்துல ரவுடி பேபி வந்து 3 நாளைக்குள்ள தலைவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றா. அப்ப கைப்புள்ள வந்து, அக்கா அந்த கோவக்காரன் உனக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா எப்பெல்லாம் நீங்க மீட் பண்றீங்களோ அப்பெல்லாம் டிஷும் தான். சோ நான் வேற யாரையாவது பாக்கவா? இல்லடா கைப்புள்ள, அடங்காத குதிரையை அடக்குறது தான் இந்த ரவுடி பேபியோட வேலை. அது மட்டும் இல்லாம அவன் பணக்காரன், சோ அவன் நமக்கு தேவை. ஆனாக்கா அவன் கோவக்காரனா இருக்கானே, கல்யாணம் ஆனதும் அக்கா அவனை அசால்ட்டா அடைக்கிறவன். நீ போய் கல்யாணத்துக்கான வேலைய ஏற்பாடு பண்ணு. அப்புறம் நான் கூப்பிட்டதா அந்த கருப்பு சட்டிய கூப்பிடு. உடனே கைப்புள்ள நம்ம லுயனை கூப்பிட அவன் அங்க வரான். என்ன திருமதி லூ இப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. ஆமா என்ன இது கஞ்சி? அது தெரியாதா? நீ மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிடுற, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இது? அதுவா, நீங்க இங்க வசதியா வாழணும்னா பணம் கொடுக்கணும். அப்ப நம்ம சங்கி இருக்கான்ல, அவனோட மாஸ்டரை அவமானப்படுறத பார்த்ததும் அந்த டேபிள உடைச்சிடுறான். வாங்க மாஸ்டர் போலாம். போப்பா போ. ஆனா நீ போனா எப்படி உனக்கு அந்த சிம்பிளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? என்ன பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, நேத்து நான் உன் கூட சண்டை போட்டப்ப நீ என்னோட டேகரை வெச்ச கண் வாங்காம பார்த்த. அதுக்கு பிறகுதான் நீ என்னோட டீலுக்கு ஒத்துக்கிட்ட. சோ உனக்கு இந்த கத்தியில இருக்கிற சிம்பிளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசை தானே? அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம கைப்புள்ள உனக்கு சொல்லுவான். உடனே தலைவனை வந்து நம்ம கைப்புள்ள ரவுடி பேபியோட முதல் கணவரை பார்க்க கூப்பிட்டு போறா. இங்க பாருப்பா, நீ எங்களோட அக்காவுக்கு சேவை பண்றது முக்கியம் இல்ல, எங்க அக்காவோட ஆத்துக்காரரான மிஸ்டர் ஆங்கிரி பேர்ட் வாயனுக்கு தான் நீங்க சேவை பண்ணணும். சோ இந்த சேவல் தான் உன்னோட முதல் வீட்டுக்காரரா? ஆமா. ஏன் உனக்கு பொறாமையா? எனக்கு ஏன் பொறாம? சரி இங்க பாரு, உன்னோட வேலை என்னன்னா, என்னோட ஆத்துக்காரர் இருக்கால அவருக்கு சோறு போடணும். அவரு சாப்பிட்ட பிறகு கக்காப்பா வரல, அதை நீ கிளீன் பண்ணணும். அதை விட முக்கியமானது அவரோடு தூங்கின பிறகுதான் நீ தூங்கணும். புரியுதா? சரி இந்த உன்னோட அண்ணனுக்கு சாப்பாடு போடு. ஹேய் நல்லா கேட்டுக்கொடி, இந்த நைட்டுக்குள்ள இந்த சேவலை வறுத்து சாப்பிட்டுருவேன். என்ன சொன்ன? அக்கா கோவப்படாத, நான் டீல் பண்ணிக்கிறேன். இங்க பாருப்பா கோவக்காரா, உனக்கு எங்க அக்காவோட முதல் கணவருக்கு சேவை பண்ண விருப்பம் இல்லனா அதை நான் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு நீ எனக்கு காசு தரணும். சரிப்பா, உனக்கு அந்த சிம்பிளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல? ஆமா. அப்படின்னா என்னோட ரூமுக்கு வா. உடனே தலைவன் போக, இது வந்து எங்க முன்னோர்களோட சிம்பிள். சரி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ இங்கேயா இருந்த? 20 வருஷத்துக்கு முன்னாடியா? எனக்கு அதை பத்தி ஞாபகம் இல்ல. ஆனா உனக்கு தெரியுமா, அப்பெல்லாம் இங்க ஆவி குளம்னு ஒரு இனம் இருந்தது. அதுவும் அவங்க மேகத்துலதான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எதிரியா ஆவி வேட்டையர்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன சொல்லு? ஒண்ணு இல்லப்பா. என்ன நான் இப்ப ஜோக் பண்ண, நீ நம்பிட்டியா? சரியான லூசா இருக்கும் போல. நீ ஏன் எங்க குடும்பத்தோட சிம்பிளுக்கு ஆர்வம் கட்டுறன்னு புரியல. பட் நீ நினைக்கிற மாதிரி அதுல பெருசா எதுவும் இல்ல. உடனே தலைவன் அங்க இருந்து போய் சங்கிய பார்த்து, அந்த லூசுக்கு அந்த சிம்பிளை பத்தி எதுவும் தெரியல, ஆனா அவளோட கிராமத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. உடனே லுயன் வந்து அந்த கிராமத்துல இருக்கிற தடை செய்யப்பட்ட இடத்துக்கிட்ட போறான். அப்ப ரவுடி பேபியோட மாமா அங்க வந்து, நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இல்ல சும்மா காத்து வாங்கதான் இந்த பக்கமா வந்தேன். ஆமா, ஏன் இந்த இடத்துல மட்டும் யாருமே போக கூடாது? மக்கள் தான் போக கூடாது, ஆனா எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க உள்ள போலாம். இப்ப நீங்க என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால நீங்களும் உள்ள போலாம். உடனே அவரு நம்ம தலைவனை கூப்பிட்டு உள்ள போக, அங்க போனா ஆவி குலத்தோட மிருகங்களோட எலும்பு கூடலாம் இருக்கு. இதெல்லாம் ஆவி மிருகங்களோட எச்சங்கள் தானே. அப்பனா யூ குடும்பம் வேட்டைக்காரர்களா? ஆமா. சரி உண்மையிலே நீங்க யாரு? ஆனா தலைவன் அவரை பேசி சமாளிச்சுட்டு அங்க இருந்து போக, உடனே மாமாக்காரர் வந்து ரவுடி பேபியை பார்த்து நம்ம தலைவனை கல்யாணம் பண்ணிக்க அவசரப்பட வேணாம்னு சொல்றாரு. ஆனா அதை அவ பெருசாவே எடுத்துக்க மாட்டா. கட் பண்ண நம்ம சங்கி இருக்கான்ல, அவன் அந்த கிராமத்துல ஒருத்தர்கிட்ட நம்ம ரவுடி பேபியோட குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறான். அப்ப அவன் சொல்றான், அதாவது என்னன்னா நம்ம ரவுடி பேபிக்கு 3 வயசு இருக்கும் போது கடுமையான நோய் வந்திருக்கு போல, அதனால அவ சாகர நிலைமைக்கு போயிருக்கா.
அப்ப அவளோட அப்பா வந்து ஒரு தங்க பறவையை பிடிச்சு நம்ம ரவுடி பேபியை சாப்பிட வச்சு அவளோட நோயை சரி பண்ணிருக்காரு. அது தூரத்துல இருந்து கேட்ட நம்ம லுயன் வந்து உடனே கோவப்பட, ஆனா சங்கி வந்து அவனை போய் தடுத்து, மாஸ்டர் நீங்க கோவப்பட்டா பேரழிவு தான் உண்டாகும், சோ கோவப்பட வேணாம், அது நம்ம பறவை ராணியா இருக்காது. ஆனா எதுக்கும் ஒரு முறை அந்த பொண்ணோட உடம்ப போய் செக் பண்ணி பாருங்க, நம்ம பறவை ராணியோட ஆன்ம துளி அவளுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. உடனே தலைவன் வந்து ரவுடி பேபியோட ரூமுக்கு போய் அவளோட பாடியை செக் பண்றான். அப்ப தலைவி வந்து யாரோ அவளை தாக்க வந்ததா நினைச்சு அவனை பிடிக்க, நீயா, நீ என்ன இங்க பண்ற, என்னோட முதல் கணவரை கொல்ல வந்தியா, இல்ல என்ன, இங்க பாரு நீ ஓவரா திங்க் பண்ற, புரிஞ்சு போச்சு, காம பிசாஸ் தானே நீ, மறுபடியும் சொல்ற, நீ ரொம்ப டூ மச்சா யோசிக்கிற, சரி வந்துட்ட, நாம வேணா, என்ன வேணா, உன்னை கிஸ் பண்ணவா, ஹேய் தேவையில்ல ஓடி போயிரு. உடனே அவ தலைவனை கிஸ் பண்ண போக அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சங்கி வந்து அவ மேல ஒரு கட்டைய வீச தலைவி மயங்கிடுறா. அப்ப அவ தலைவன் மேல விழ அப்பதான் அவனுக்கு தெரிய வருது பறவை ராணியோட ஆன்மா நம்ம ரவுடி பேபிக்குள்ளதான் இருக்குன்னு. நாம நினைச்ச மாதிரி அவளுக்குள்ளதான் மீராவோட ஆன்மா இருக்கு, நாம அதை உடனே எடுக்கணும். பட் இங்க எடுத்தா அவ வழியில கத்தி ஊரையே கூப்பிட்டுருவா, நாம மாட்டிப்போம். அப்படின்னா ஒரே வழிதான், அவள் இந்த இடத்த விட்டு வெளியே கூப்பிட்டு போகணும். உடனே தலைவன் வந்து அடுத்த நாள் வந்து கல்யாணத்துக்கு பொருட்கள் வாங்குறதா சொல்லி அவளை வெளியே கூப்பிட்டு போறான். அப்ப அவளை கூப்பிட்டு போகும்போது ஒருத்த மரத்துல உட்காந்து அவங்கள நோட் பண்றான். என்ன இந்த இடம் இவ்வளவு புகைமூட்டமா இருக்கு, எங்கடா பாஸ காணோம், என்ன இடம் இது, நான் எப்படி இங்க, லுயன் நீ தானே அது. அப்ப தலைவன் வந்து டைமை ஸ்டாப் பண்ணி நம்ம தலைவியோட உடம்புக்குள்ள இருக்கிற பறவை ராணியோட ஆன்மாவை எடுக்கிறான். ஆனா ஆன்மா வெளியே வந்ததும் அது செதறி போக உடனே அதை திரும்ப தலைவி உடம்புக்குள்ளேயே வச்சிடறான். என்னப்பா நடக்குதுங்க, சரி வா போலாம். அப்ப சடனா சில பேர் வந்து அவங்கள தாக்க, எப்பா இவங்களை பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியல, வா போலாம். அப்ப அவங்க நம்ம தலைவியை தாக்க விட அப்ப யாரோ ஒருத்த மரத்துக்கு பின்னாடி இருந்து அவங்கள ஷூட் பண்றான். பார்த்தா அது அந்த மொட்டையன் தான். அவன் ஷூட் பண்றான், பட் அது அவங்க மேல படவே மாட்டுது. ஆனா தலைவன் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த புல்லட் வந்து அவங்க மேல படுற மாதிரி பண்றான். பாஸ் வா போலாம். அப்ப அவங்க போனதும் இறந்து போன வீரர்கள் வந்து திரும்ப உயிரோட வர உடனே தலைவன் வந்து வேற வழி இல்லாம தலைவியை அடிச்சு போட்டு அவளை தூங்க வச்சு தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள தாக்குறான். அப்போ ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் வந்து தலைவனை தாக்க வர, ஆனா தலைவன் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை தாக்க உடனே அந்த நிழல் வந்து அங்கிருந்து போய் நம்ம கைப்புள்ளியை தாக்கிட்டு போயிடுது. டேய் நீ ஓகே தானே, பரவாயில்லக்கா, இன்னைக்கு நம்மள அட்டாக் பண்ணதுல ஒருத்தன் ஆவி குலத்தை சேர்ந்தவன், அந்த நிழல் வீரன் தானே சொல்றீங்க? ஆமா, அவன் அந்த பொண்ணை தேடி வந்தானா இல்ல மீராவோட ஆன்மாவை தேடி வந்தானான்னு. ஆனா இப்ப பிரச்சனை, அந்த இம்தாங் உடம்புல இருந்து மீராவோட ஆன்மாவை வெளியே எடுத்தா அது செதறி போகுது. அப்படின்னா ஒரு வழிதான் இருக்கணும். என்ன வழி? ஒருத்தரோட ஆன்மா செதறி போச்சுன்னா நமக்கு ஆவி குலத்தோட சேர்ந்த ஒருத்தரோட எலும்பு தேவை. அதுவும் அந்த எலும்புக்கு பல்லாயிரம் வயசு இருக்கணும். அது மட்டும் இல்லாம பௌர்ணமியில தான் நாம இந்த சடங்கை பண்ணணும். அப்படின்னா பௌர்ணமி வர வரைக்கும் நாம அவளை பாதுகாக்கணும். பட் நமக்கு ஆவி குலத்தை சேர்ந்த எலும்பு தேவையே, அதுக்கு நாம எங்க போறது? கவலைப்படாத, இந்த இடத்துல ஒரு தடை செய்யப்பட்ட இடம் இருக்கு, அதுக்குள்ள ஆவி குலத்தோட எலும்பு இருக்கு. உடனே தலைவன் அந்த இடத்துக்கு போறான். பட் அவனால அதுக்குள்ள போக முடியல, ஏன்னா யாருமே உள்ள போக முடியாத மாதிரி மந்திர கட்ட போட்டிருக்காங்க. உடனே நம்ம தலைவன் வந்து தலைவியை பார்த்து அவகிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி அந்த இடத்த பத்தி கேக்குறான். அந்த இடமா? பட் நீ நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல எதுவும் இல்ல, நான் அடிக்கடி போயிருக்கேன். அப்ப என்ன அங்க கூப்பிட்டு போக முடியுமா? முடியும், ஆனா நீ எங்க குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கணும். சோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னால அதுக்குள்ள போக முடியும். உடனே லுயன் வந்து அவளுக்கு ஒரு ஹேர் பின்ன தர, அது எதுக்கு தரானா, பௌர்ணமி வர வரைக்கும் அவளை எந்த தீய சக்தியும் நெருங்க கூடாதுன்னு தான் அதை தரான். நம்ம ரவுடி பேபியும் அது சந்தோஷமா வாங்குறா. இப்ப அடுத்த நாள் வந்து திருமணத்துக்கான ஏற்பாடு வந்து தடபுடலா நடக்க, அப்ப சில பேர் நம்ம ஹீரோவை பார்த்து அவன் யாருன்னே தெரியாது, அவனை நம்பி நம்ம பொண்ணு தரணுமா, பேசாம நான்பேங் கிராமத்தோட பைஷிக்கு கட்டி கொடுக்கலாம். ஆனா மாமாக்காரரு, இங்க பாருங்க, கல்யாணங்கிறது யுந்தானோட முடிவு, அதுல நாம யாரும் தலையிட வேணாம். இப்ப நம்ம தலைவி திருமணத்துக்காக ரெடியாக அப்பாவை கைப்புள்ளைய பார்த்து, ஏன்பா கல்யாணம் ஆக போகுது, ஆனா எனக்கு துணை பெண்ணா வர நம்ம கோட்டையில யாருமே இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு பேச, உடனே கைப்புள்ள, அக்கா உனக்கு உண்மையிலே துணை பெண் வேணுமா? ஆமாண்டா அப்படின்னா சரிக்கா, ஆனா இத பார்த்து உனக்கு அட்டாக் வந்தா நான் பொறுப்பில்ல. உடனே அவன் சரக்கு எடுத்து குடிச்சதும் டக்குன்னு ஒரு பொண்ணா மாறிடுறான். கொப்ப மவனே, என்னடா இது? ஏக்கா இததான்க்கா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து ஒருத்தன் அட்டாக் பண்ணால, அதுக்கு பிறகு நான் எப்பெல்லாம் சரக்கு அடிக்கிறனோ அப்பெல்லாம் நான் இப்படி மாறிடுறேன்க்கா. அது சரி, அப்படின்னா நீ இனிமே சரக்க தொடவே கூடாது. உடனே அவங்க ரெண்டு பேரும் போக, அப்ப ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து புதுசா பொண்ணு வந்ததை பார்த்து ஜொலி விட ஸ்டார்ட் ஆக, ஹே பியூட்டி, உன் பேர் என்ன? அவனை கிட்ட வந்த வாய உடைச்சிருவேன். கட் பண்ண அந்த மொட்டைய நம்ம தலைவனை பார்த்து அவனை மிரட்டி ஊரை விட்டு போக சொல்றான். இங்க பாருல, எனக்கு மான் கராத்தே, கரடி ஆட்டம் எல்லாமே அத்துப்பொடி. உடனே இந்த ஊரை விட்டு கிளம்புற. எதுக்கு ஏன்னு கேக்குறியால?
நீ கட்டிக்க போறவ ஏன்டாவுல சோ நடைய கட்டுறியா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவனை துப்பாக்கி முனையில மிரட்ட, ஆனா தலைவன் அவனோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி மொட்டையை ரூம்ல கட்டி போட்டுட்டு கிளம்புறான். இப்ப கல்யாணம் நடக்க, ஆனா தலைவனுக்கு நம்ம ரவுடி பேபியை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா பிடிக்கல. ஆனா வேற வழி இல்லாம கல்யாணம் பண்றான். இப்ப எல்லாருமே சரக்கு சாப்பிட்டு பார்ட்டி பண்ண, அதுக்கு பிறகு முதலிரவுக்கு 2 பேரையும் உள்ள அனுப்பி தலைவி உள்ள போனதும் பெட்ட அசிக்கிறா. அத பார்த்து நம்ம ஹீரோ, ஆமா என்ன பண்ற, உனக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியும், பட் வெளியே இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியக்கூடாதுல, அதான் நமக்குள்ள கசமுசா நடக்கிற மாதிரி சத்தத்தை எழுப்புறேன். சரி உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஆசையா? இருக்கு. என்னோட சின்ன வயசுல என்னோட அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா ஸ்னோமேன் பொம்மையை உருவாக்கி விளையாடுவேன். அப்ப எங்களை பார்க்க அப்பா வருவாருன்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா அதுக்குள்ள என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அதான் அவங்க கூட இருந்த கடைசி நாளே. ஒருவேளை எனக்கு மட்டும் காலம் கடந்து போற வாய்ப்பு கிடைச்சா நான் என்னோட அம்மாவை பார்க்க ஆசைப்படுவேன். நல்ல ஆசைதான், பட் இது நிறைவேறுமா? அதே நேரத்துல மொட்டை பையனோட கும்பல் வந்து அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நம்ம தலைவியோட ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்த ஓட, அப்ப ஏதோ சத்தம் கேட்க நம்ம தலைவி என்னன்னு போய் பார்த்தா, ஃபங்க்ஷனுக்கு வந்து வெவ்வேறு கிராமத்தை சேர்ந்த தலைக்கட்டு வந்து வயசானவங்க மாதிரி மாறி போய் ஆசையாம நின்னுட்டு இருக்க, உடனே அங்க இருக்கிறவங்க, ஹேய் நீ எங்களை இங்க வர வச்சு கொல்ல ட்ரை பண்றியா? இங்க பாருங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அப்ப பேசி முடிக்கும் போது அந்த வயசானவங்க மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சடனா அரக்கர்கள் மாதிரி மாறி எல்லாரையும் அட்டாக் பண்ண, சங்கி எல்லாரையும் வெளியே போக சொல்லு. உடனே சங்கி எல்லாரையும் வெளியே அனுப்புனதும் நம்ம தலைவன் எல்லாரும் முன்னாடியும் தன்னோட பவரை யூஸ் பண்றான். இவரு சோல் ஹண்டரா? என்னமாமா சொன்னீங்க? ஆமா இவரு சோல் ஹண்டரே தான். உடனே எல்லாருமே நம்ம தலைவனுக்கு மரியாதை செலுத்த, இப்ப காலையில ஆனதும் தலைவிய உடனே நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பிரச்சனையை சரி பண்ண சொல்றாங்க. ஏன்னா வயசானவங்க மாதிரி மாறினாங்கல்ல, இப்ப அவங்க எல்லாருமே வெளியே வராத மாதிரி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அவங்கள பழையபடி மாத்தணும்னா நம்ம தலைவனோட உதவி தேவை. அதனால தலைவன் கிட்ட போய் உதவி கேக்குறா. சரி நான் உதவி பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட ட்ரெஸ்ஸ கைட்டு. என்ன எதுக்கு? இப்ப அது அவசியமா? ஆமா கைட்டு. உடனே அதை கைட்ட ட்ரை பண்றா, ஆனா அவளால அதை கைட்ட முடியல. அப்ப தலைவனுக்கு அவளோட ட்ரெஸ் மேல ஏதோ ஒரு மந்திரம் இருக்கிறத பாத்துட்டு அவனே அதை கைட்டுறான். என்ன இங்க நடக்குது? இங்க பொண்ணு கொடுமைப்படுத்துறீங்களா? யோ அங்க பாரு, என்ன ட்ரெஸ் அந்தரத்துல பறக்குது. இந்த ட்ரெஸ்ல பிளாக் மேஜிக் இருக்கு. இது ஒருத்தரோட உள்ளாற்றல எடுத்து அவங்கள வயசானவங்களா மாத்தி ஒரு அரக்கனா மாத்தும். இப்ப அவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னா அந்த கரும் புகை அரக்கனை நாம கொல்லணும். பட் நான் மட்டும் ஏன் மாறல? நான் உனக்கு தந்த இந்த ஹாப்பினாலதான் அந்த தீய சக்தி உன்னை ஆட்கொள்ளல. அது ஓகே, ஆனா அவங்க எப்படி மாறினாங்க? பாதிக்கப்பட்ட எல்லாருமே பூஆடையே உடத்திருக்காங்க. சோ என்னோட கணிப்பு சரினா இவங்க எல்லாரோட நிலைமைக்கும் காரணம் அந்த டைலர் தான். அவ தலைவியோட முடி இருக்குல்ல, அது ஒயிட்டா மாறி இருக்கிறத பாக்குறான். சோ தலைவியும் நைட் ஆகுறதுக்குள்ள அவங்கள மாதிரி மாறிடுவான்னு உடனே அந்த டைலரை தேடி போறாங்க. தாத்தா நீங்க என்ன இங்க? மிஸ்டர் போதா போட்டோ எடுக்க வர சொன்னாரு. ஓ அப்படியா, சரி நீங்க நேத்து கல்யாணத்துல போட்டோ எடுத்துட்ட பிறகு எங்க போனீங்க? ஓ அதுவாமா, உடம்பு சரியில்லையா அதான் போயிட்டேன். அப்ப அந்த டைலர் அங்க வந்து அவனோட புது காஸ்டியூமை அறிமுகப்படுத்துறான். அப்ப எல்லாருமே போட்டோ எடுக்க, அதோட வெளிச்சம் பட்டதும் அவன் ஒரு பூதமா மாறி எல்லாரையும் தாக்க, அப்ப நம்ம ரவுடி பேபி தலையில இருந்த ஹேர் பின் வந்து கீழே விழ, அப்ப ஒரு சக்தி அவன் மேல பட்டதும் அவன் முடி வெள்ளையா மாறுது. அதே நேரத்துல தலைவன் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு டைலர் கூட சண்டை போடுறான். ஆனா டைலர் வந்து அவங்களை கட்டி போட்டுட்டு அங்க இருந்து ஓட, ஆனா தலைவன் அந்த கூட்ட உடைச்சிட்டு அவங்க கிட்ட போறான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இத பண்ணல. நீ பண்ணலனா எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் உன்னோட உருவத்தை வெளிப்படுத்தின? நான் அதை வேணும்னே பண்ணல. ஷோ நடக்கும் போது ஒரு கேமராவோட பிளாஷ் தான் என்னோட உருவத்தை வெளிப்படுத்துச்சு. அதே நேரத்துல தலைவி அங்க பழைய கேமராவை பார்த்து, இது தாத்தாவோட கேமரால. அப்ப அவ வந்து அதை தொட போனதும் யாரோ வந்து அவளை தாக்க, ஆனா தலைவன் வந்து அதை தடுக்க, அப்பதான் தெரிய வருது அந்த கரும்புகை அந்த தாத்தான்னு. அது நம்ம தலைவனை பார்த்ததும் மறைஞ்சு போயிருது. அது யூ தாத்தாவா? நீ நினைக்கிற மாதிரி அது அவரு இல்ல, அவரு மாதிரி இருக்கிற ஒரு பூதம். செல்லம் என்ன? ஒண்ணும் இல்ல, நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு அது தெரியாதா? ஆனா உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா என் ஃபேஸ்ல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே அவ கண்ணாடியை போய் பார்த்ததும் அப்பதான் அவளுக்கு தெரிய வருது அவங்கள மாதிரி அவளும் வயசாகிட்டு இருக்கான்னு. உடனே நம்ம டீம் வந்து அந்த தாத்தாவோட ஸ்டூடியோக்கு போய் ஏதாவது க்ளூ இருக்கான்னு பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த தாத்தா இறந்து கிடக்குறாரு. சரி வாங்க போலாம். உடனே அவங்க ஒரு இடத்துக்கு போக, அதே நேரத்துல ஆவி குலத்தோட தலைவனான கருடனை காட்டுறாங்க. ஆமா இன்னைக்கு ஏன் உயிராற்றல் கம்மியா இருக்கு? அது வந்து தலைவரே அங்க அந்த லுயன் இருக்கான். லுயன் அதனாலதான் இன்னைக்கு நான் பலவீனமா இருக்கேன். அதனாலதான் மத்த உயிரினங்களோட எசன்ஸ உறிஞ்சி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா அந்த பெண்மணி உடம்புல இருக்கிற கோர் பவர் எனக்கு கிடைச்சா நான் பழையபடி மாறிடுவேன். இருள் அரசியையும் என்னால் திரும்ப உயிர் தேழ்ப்ப முடியும். அதுக்கு பிறகு அந்த லுயனை என் காலுக்கடியில கொண்டு வருவேன். கட் பண்ண தலைவிக்கு கொஞ்சம் பவரை கொடுத்து அவளோட ஏஜிங் ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்றான். அப்ப தலைவி கேக்குறா, நீ ஏன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்க? உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது வேணுமா? ஆமா எனக்கு உன்கிட்ட இருந்து ஒண்ணு வேணும். என்ன? உங்க ரகசிய கோட்டையில ஒரு டிராகனோட எலும்பு இருக்குல்ல, அதுதான் எனக்கு வேணும். சரி நான் மட்டும் பழையபடி மாறினா கண்டிப்பா அதை உனக்கு தரேன். அப்ப சங்கி அங்க வந்து அந்த மாஸ்டரை தேடி போன மொட்டையனை காணும் சொல்ல, உடனே தலைவன்
ரவுடி பேபியை பாத்துக்க சொல்லிட்டு அவனை தேடி போறான். அப்ப தலைவன் போனதும் மொட்டையா அங்க வரான். டேய் எங்கடா போன, நீ காணோன்னு இப்பதான் அவரு போனாரு. அப்ப சங்கி வந்து சிக்னல் தர உடனே தலைவி, ஆமா பைஷி, நம்ம சின்ன வயசுல இருந்தப்ப நீ நடிச்சியே, அது ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. யார் நீ பைஷி இல்ல, கண்டுபிடிச்சிட்டியா? உடனே அவன் சங்கியை அடிச்சு போட்டு தலைவி கிட்ட போறான். அப்ப தலைவிக்கு வந்து அவளோட அப்பா சொன்னது ஞாபகம் வர, அதாவது அவளோட பிளட் இருக்குல்ல, அது வந்து பூதங்களை கண்ட்ரோல் பண்ணும். உடனே அவளோட கையை வெட்டி அந்த பிளட்டை மொட்டையா மேல யூஸ் பண்றா. அப்ப மொட்டையா உடம்புல இருந்து அந்த பூதம் வெளியே வர உடனே தலைவி வெளியே ஓடுறா. ஆனா அந்த பூதம் பின்னாடியே வர, யார் நீ, உன்னோட ரத்தத்தால எப்படி எங்களோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியும், சொல்ல முடியாதுன்னா என்ன பண்ணுவ? அப்ப அது கோவப்பட்டு தலைவி கிட்ட வர, அப்ப தலைவன் அங்க வந்து அதை கொன்னு எல்லாரையும் பழையபடி மாத்துறான். சரி என் கூட வா, எங்க வா சொல்றேன். உடனே தலைவன் வந்து அவனோட இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அதுக்குள்ள போ. உடனே அவ அதுக்குள்ள போய் வெளியே வந்தா ஒரு கனவு உலகத்துல இருக்கா. அது வந்து அவ சின்ன வயசுல அவ அம்மா கூட இருந்த அதே இடம் தான். உடனே அவளோட அம்மா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவ திரும்ப வந்துடுறா. உடனே தலைவி வந்து அந்த ரகசிய இடத்துக்கு போய் அந்த எலும்பு கூட எடுத்துட்டு வந்து நம்ம தலைவனுக்கு கொடுத்துட்டு அவனை கட்டி பிடிச்சி அவளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறா. சரி அங்க எப்படி இருந்த, என்ன சொல்றதுன்னே தெரியல, ஆனா ரொம்ப நன்றி. சரி நீ என் கூட நாளைக்கு வெளியே வருவியா? எங்க? நாளைக்கு பௌர்ணமி நாள், கிராமத்துல விளக்கு திருவிழா, அதை பார்க்க நாம ஒன்னா போலாமே. சரி கண்டிப்பா வரேன். அதே நேரத்துல காலையில ஆனதும் சங்கி இருக்கால, அவன் வந்து தலைவி வரப்போற இடத்துல ஒரு மந்திர வட்டத்தை போடுறான். ஆனா அதே சமயத்துல மொட்டையனோட கும்பல் வந்து அதை பார்க்க உடனே அவங்க ஒரு பூசாரிய கூப்பிட்டு வந்து அவன் என்ன பண்றான்னு கேக்குறாங்க. அது வந்து ஆன்மாவை உறிஞ்சும் வளையும். பெருசு, நீ சொல்றத பார்த்தா பெருசா என்னவோ இருக்கு போல. ஆனா இப்ப புரியாதது என்னன்னா, அந்த வட்டத்துக்குள்ள மனிதர்கள் போனா என்ன ஆகும்? இறந்துருவாங்கப்பா. ஓ மை காட், அந்த லுயன் ஒரு அரக்க, அவன் என்னோட டாவோட ஆன்மாவை திருட பாக்குறான். அவனை உடனே மொட்டையன் வந்து தலைவியை பார்த்து அதை சொல்றான். ஆனா அவ அதை நம்பவே மாட்டா. சரி நீ நம்பாத, ஆனா உன்னோட புருஷன் இருக்கால, அவன் கண்டிப்பா உன்னை தெற்கு தெரு வழியா தான் கூப்பிட்டு போவான். அதனால இந்த கண்ணை உன்னோட பாதுகாப்புக்காக வச்சுக்கோ. உடனே அவன் அதை கொடுத்துட்டு அங்க இருந்து போக, ஆனா தலைவி அதை பெருசா கண்டுக்காம அங்க இருந்து தலைவன் கூட போறா. அப்ப தலைவி கரெக்டா அந்த வட்டத்துக்குள்ள வந்ததும் மந்திரம் ஆக்டிவேட் ஆக, இப்ப ஹீரோ நம்ம ஹீரோயினி உடம்புல இருக்கிற பறவை ராணியோட ஆன்மாவை பிரிச்சு எடுக்க, அப்பதான் மொட்டையன் சொன்னது உண்மைன்னு அவளுக்கு தோணுது. உடனே அந்த மந்திரத்துல இருந்து விடுபட எவ்வளவோ ட்ரை பண்றா. பட் என்ன பண்ணாலும் அவளால தப்பிக்கவே முடியல. உடனே அவ தன்னோட உதட கடிக்க, அப்ப ரத்தம் கீழே பட்டு அந்த ஸ்பெல் வந்து பிரேக் ஆயிருது. இதை பார்த்து ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். ஏன்னா பறவை ராணியோட பிளட்டால தான் இந்த மாதிரி பழமையான ஆவி மந்திரத்தை பிரேக் பண்ண முடியும். என்னோட ரத்தம் வேதாளங்களை மட்டும் விரட்டாது, மந்திரத்தையும் உடைக்க முடியும்னு என் அப்பா சொன்னாரு. அது உண்மைதான் போல. பைஷி அப்பவே சொன்னான் நீ என்ன கொல்ல பாக்குறேன்னு. ஆனா நான் நம்பல. ஆனா ஏன்? நான் உனக்கு அப்படி என்ன பண்ண? ஏன் என்ன கொல்ல பாக்குற? நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு தெரியுமா? உடனே மொட்டையன் தந்த கண்ணை எடுத்து ஹீரோ முன்னாடி உண்மையை சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஏன் அமைதியா நிக்கிற? சரி அப்ப எனக்கு வேற வழி இல்ல. அவனை நோக்கி ஷூட் பண்ணிட்டு அந்த ஹேர் பின்னை கீழே போட்டுட்டு அவ கிளம்புறா. பட் அவ உண்மையிலே ஹீரோவை ஷூட் பண்ணல. அப்ப சங்கி வந்து அவங்க பறவை ராணியா? ஏன்னா பறவை ராணியோட ரத்தத்தால தானே மந்திரங்களை உடைக்க முடியும். எனக்கும் புரியல, அவ உண்மையிலே யுன்தாங்கா இல்ல மீராவான்னு. இப்ப தலைவி ஹீரோ பண்ணதே நினைச்சு சோகமா இருக்கா. அதே நேரத்துல ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினோட குழந்தை பருவத்தை விசாரிக்க சொல்றான். உடனே அசிஸ்டன்ட் விசாரிச்ச பிறகு யுன்தாங்க பத்தி சரியா தெரியல, ஆனா அவங்க அப்பா இப்ப இங்குள்ள இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹீரோயினியோட மாமா இப்பெல்லாம் மலையடி வாரத்துல இருக்கிற பின்பக்கமா தினமும் போறாரு. அதனால என்ன, அங்க யுன்தாங்கோட அம்மாவோட சமாதி இருக்கு. ஆனா அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணோட சமாதியும் இருக்கு. அப்படின்னா யுன்தாங் உண்மையிலே யுன்தாங்கா இல்ல நம்ம மீராவா? ஆனா அது உண்மைன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஏதாவது பண்ணணும். உடனே அசிஸ்டன்ட் வந்து ஒரு லைப்ரரிக்கு போய் ஒரு பழைய புக்கை வாங்கிட்டு வரான். என்ன இது, பாதிதான் இருக்கு, மீதி எங்க? மீதி மர்ம சந்தையில இருக்கிறதா ஒரு தகவல். வேதாள உலகத்திலயா? ஆமா அங்கதான் இருக்கு. கட்படா நம்ம கருடனை காட்ட, வேதாள அரசனுக்கு என்னுடைய வணக்கங்கள். வண்ணத்து பூச்சி, நீ உடனே அந்த லுயனை கண்காணி. அது மட்டும் இல்ல, அவன் கூட இருக்கிற அந்த பொண்ணு அவளையும் கண்காணி. உத்தரவு அரசி. கட் பண்ண யுன்தாங்கோட மாமா வந்து அவகிட்ட, உன்னோட அப்பா 10 நாள் முன்னாடி உன்னோட கல்யாணத்துக்கு வரேன்னு லெட்டர் அனுப்புனாரு, ஆனா இன்னும் அவர் வரல. உடனே விசாரிச்சு பார்த்தேன், அவர் இங்கோல இருந்து மறைஞ்சு போனதா ஒரு தகவல். அதுவும் மர்ம சந்தையில மாட்டினதா ஒரு தகவல். மர்ம சந்தையா அப்படின்னா என்ன மாமா? அது இங்கோல இருக்கிற வேதாள உலகத்துக்கான ஒரு சந்தை. உடனே கைப்புள்ளியும் ஹீரோயினியும் போக, அப்ப வழியில மொட்டையன் வந்து அவங்க கூட ஜாயின் பண்றான். டேய் மொட்டையா, நீ என்னடா எங்க பின்னாடி வர? நான் இங்கோக்கு போறேன். நீயுமா? அப்ப நீங்களும் போறீங்களா? ஆமா. சரி நீ எங்க போற? இங்கோல எனக்கு ஒரு பொண்ண என் அப்பா இருக்கால, அவன் சின்ன வயசுல நிச்சயம் பண்ணிட்டான், அதான் போறேன். அப்போ உனக்கு கல்யாணமா? உனக்கு பிடிக்கலையா செல்லம்? பேசாம நிச்சயத்தை கேன்சல் பண்ணிடுவா. ஹே ஹே, எதுக்கு நீ கேன்சல் பண்ற? காலம் போன இடத்துல இப்பதான் உன் வாழ்க்கையில நல்ல விஷயமே நடக்குது, அதை என்ஜாய் பண்ணுவியா? சரி நாம எல்லாருமே ஒன்னா போலாமா? சரி போலாம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே ஒன்னா போக, அதே சமயத்துல போற வழியில நம்ம தலைவன் ஹீரோயினுக்கு உதவி பண்றான். அப்ப நம்ம ரவுடி பேபி டீம் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ண, அவ நம்ம டீம் அவளோட ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறா. பின்னாடி நம்ம ஹீரோவும் வர, அக்கா இவன் நம்மளையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குக்கா, எனக்கும் அப்படிதான்டா தோணுது. இப்ப நைட்டாக கைப்புல சாப்பாடு வாங்க போக, அப்போ ஒரு பையன் ஒரு பகடியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான்.
உடனே கைப்புள்ள அதை வாங்கி பார்த்தா, டேய் தம்பி, இது உனக்கு எங்கடா கிடைச்சது? இதுவா? மர்ம சந்தையில கிடைச்சது. உடனே கைப்புள்ள அதை தலைவி கிட்ட சொல்ல, சரி நாம எப்படி அந்த சந்தைக்குள்ள போறது, அந்த பையன் கிட்டே கேட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கிளம்ப, அப்ப யாரோ கத்துற சத்தம் கேட்க, உடனே அது என்னன்னு போய் பார்த்தா, நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வந்து அந்த ஹோட்டல் லேடி கிட்ட என்னவோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அக்கா, அந்த 2 எடுபடியும் உள்ளதான் இருக்காங்க, ஆனா அந்த கோவக்காரன் எங்க? அவன் எங்க இருந்தா நமக்கு என்னடா, நாம நம்ம வேலையை பார்ப்போம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி தலைவி திரும்பி பார்த்தா, தலைவி அங்க நிக்கிறான். டேய், என்ன கொலை பாக்குறியா? கிட்ட வந்த நான் இந்த முறை கண்டிப்பா உன்னை கொன்னுருவேன். ஹே லூசு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், இப்ப நீ எங்க இருக்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கையை அசைக்க, அந்த ஹோட்டலே பால் அடைஞ்ச பில்டிங்கா மாற. டேய் என்னடா பண்ண? நான் இதை பண்ணல. உள்ள பார்த்தல அந்த பொண்ணு, அவ ஒரு வேதாளும். அவதான் இந்த மாய ஹோட்டலுக்கு மக்களை வர வச்சு அவங்களுக்கு போதை மருந்தை தந்து அவங்களோட பணத்தை திருடுறா. பட் நான் இங்க வந்ததை பார்த்ததும் அவ மயக்க மருந்தத்தோட வீரியத்தை அதிகப்படுத்த இப்ப அது ஒரு பாய்சனா மாறி போச்சு. அதனால நீங்களும் உள்ள தூங்குற மக்களும் விஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதை சரி பண்ணணும்னா மர்ம சந்தைக்கு போய் மாத்து மருந்தை எடுத்துட்டு வரணும். உன்னை எப்படி நம்புறது? உனக்கு வேற வழி இல்ல, நீ நம்பிதான் ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் உன்னை கொல்ல மாட்டேன். சரி, நான் உன்னை நம்புறேன். ஆனா எப்படி நாம அந்த சந்தைக்கு போறது? வா, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். அசுக்கு புஸ்க்கு நான் கூட தனியா வரல, என் டீம்மேட்ஸும் என் கூட வருவாங்க. உடனே 4 பேருமே வேதாள உலகத்துல இருக்க சந்தைக்கு போக, டேய் கைப்புள்ள, என்னடா உன் காது? அக்கா, என் காது மட்டும் இல்ல, உன் காதும் மாறி போயிடுச்சு. என்ன ஏன் காதுமா? டேய் நில்லு, எங்களை என்ன பண்ண? இங்க இருக்கிற எல்லாருமே வேதாளங்கள், ஆனா நீங்க மனுஷங்க, சோ டவுட் வரக்கூடாதுல, அதான் இப்படி பண்ண. அப்புறம் இங்க இருக்கிற வேதாளங்கள் மனுஷங்க மாதிரிதான். சரி, நீங்க சுத்தி பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அப்போ ஒரு மாய திமிங்கலம் வானத்துல பறந்து மக்களை ஆசீர்வாதம் பண்ண தலைவி அதை மெய் மறந்து பாக்குறா. உடனே தலைவன் சொல்றான், இது ஒரு ஆற்றல் மிருகம், வேதாளங்களுக்கு சக்தி தருது. ஆனா இதுக்கு முன்னாடி அரைவை ராணின்னு ஒரு தேவதை தான் வேதாளங்களுக்கு ஆற்றல் தரும். ஆனா அவங்க இறந்த பிறகு இந்த மாய திமிங்கலம் தான் ஆற்றல் தருது. உடனே தலைவன் அங்கிருந்து ஒரு மதுபான கடைக்கு போக, ஆனா போகும்போது அந்த ஹேர்பினை கொடுத்துட்டு, இந்த இடம் ஆபத்தானது, அதனால இது உன்னோட பாதுகாப்புக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில வச்சுட்டு அங்கிருந்து போறான். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? விச் மெலோனியமோட பாதி இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அது எனக்கு வேணும் சார். அது இப்பதான் ஒரு வேதாளம் வாங்கிட்டு போச்சு. உடனே தலைவன் அந்த வேதாளத்துக்கிட்ட அரிய வகையான ஒரு வைரக்கல்லை கொடுத்து பரிவர்த்தனை பண்றான். சரி, இதுல உனக்கு என்ன வேணும்? அது மன்னிச்சிடு, அதை மட்டும் தர முடியாது. ஆனா தலைவன் அந்த வேதாளத்தை அடிச்சு போட்டு அதை எடுத்துட்டு அங்க இருந்து போக, அதே நேரத்துல நம்ம டீம் வந்து பிரிஞ்சு போய் யுன்தாங்கோட அப்பாவை தேட, அப்ப மாஸ்க் போட்ட ஒரு வேதாளம் தலைவி மேல ஏதோ ஒரு மந்திரத்தை போட, அப்ப தலைவி கண்ணுக்கு வேதாளங்கள் பயமுறுத்துற மாதிரி தெரிய, உடனே அவ பயந்து தலைவனை கூப்பிடுறா. அப்ப தலைவன் கரெக்டா வந்து அவளை காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறான். என் காலு, உன் காலுக்கு சொல்லிக்கிடுச்சுப்பா, அப்படின்னா உன்னால நடக்க முடியாதுல, வேணா நான் உன்னை தூக்கிக்கவா? ஹே யுந்தா, இவன் என்னவோ பிளான் பண்றான், நம்பாத. என்ன யோசிக்கிற? உன்னையிலே சரி, நான் உன்னை தூக்கிக்கவா? அதெல்லாம் வேணாம், நானே நடந்து வரேன். அப்பாவும் இஷ்டம். ஆனா அவளால நடக்கவே முடியல. உடனே தலைவன் அவளை தூக்கிட்டு அங்க இருந்து போறான். இவன் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா? இல்ல, இவன் நம்மள கொல்ல பாக்குறான், சோ இவனை நம்ப வேணாம். உடனே தலைவி ஏன் என்ன கொல்ல பாக்குறேன்னு கேட்க, உடனே தலைவன் அவனோட கதையை சொல்றான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி மனித உலகத்துக்கும் வேதாள உலகத்துக்கும் போர் நடந்தது. அப்ப வேதாள உலகத்தோட அரசன் எங்க மக்களை கொல்ல பார்த்தான். அப்பதான் ஒரு தேவதை வந்து எங்களை காப்பாத்தினா. அவதான் மீரா, என்னோட மனைவி. வேதாள அரசனே, நாம இந்த கண்டத்துக்கு வர காரணம் நம்ம உலகம் அழிஞ்சதாலதான். ஆனா நமக்கு தெரியாது இங்க உயிரினங்கள் இருக்கும்னு. பறவை ராணியே, நீ நம் குலத்தோடு தேவதை, உனக்கு பிறவிலேயே இரக்கம் இருக்கலாம். ஆனா இந்த மானிடர்கள் பலவீனமானவர்கள். உனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் இருக்கா? வலிமையானவர்கள் மட்டுமே இவ்வுலகத்தை ஆள முடியும், ஆனா இவர்கள் முதுகெலும்பு இல்லாத கோழைகள். இவர்கள் வாழ்ந்து என்ன பயன்? உடனே கருடன் எல்லாரையுமே தாக்க, ஆனா பறவை ராணி மனிதர்களுக்கு உதவ, பறவை ராணி, நீ நம் குலத்தின் தெய்வம், உன்னை காயப்படுத்த மாட்டேன், ஆனால் நீ தவறு செய்கிறாய், விலகி போ. முடியாது, அப்படி என்றால் வேற வழி இல்லை. உடனே 2 பேரும் சண்டை போட, அதுக்கு பிறகு பறவை ராணி லுயனை காப்பாத்தி கூப்பிட்டு போறா. நான் பார்த்த வேதாளங்களே, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. எனக்கு புரியாது என்னன்னா, வேதாளங்களோட ரத்தம் பச்சை கலர்ல இருக்கு, ஆனா உங்க ரத்தம் மனிதர்களோட ரத்தம் மாதிரி சிவப்பு கலர்ல இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஏஞ்சல், வேதாளம் இல்ல. சரி, உங்க உலகத்துக்கு என்ன கூப்பிட்டு போக முடியுமா? மனித உலகத்துக்கா? ஆனா நான் மத்தவங்க மாதிரி இல்ல, என்னோட லட்சியமே நம்ம 2 உலகமும் ஒன்னா வாழணும் தான். சரி வாங்க போலாம். நம்ம பறவை ராணிக்கு லுயன் வந்து மனித உலகத்தோட வாழ்க்கையை பத்தி சொல்லித்தரான். சரி, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்ட? எங்க வேதாள உலகத்தோட வலிமையானவர்கள் மட்டும்தான் வாழணும், ஆனா இங்க வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஆண்களும் பெண்களும் இணைஞ்சு வாழ்றாங்க. அது ஏன்? ஏன்னா அவங்க விரும்புறாங்க, அதனாலதான் அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்க. அப்படின்னா நீங்க யாராவது விரும்பிருக்கீங்களா? நானா? இது வரைக்கும் யாரையும் இல்ல. இப்படி அவங்க ஒன்னா வாழ அது காதலா மாறுது. அப்ப வேதாளங்களுக்கும் மனிதர்களுக்கும் மறுபடியும் போர் ஆரம்பிக்க, அதுல லுயன் வந்து இறந்து போயிடுறான். லுயன், இல்ல இல்ல என்ன பாரு லுயன், இல்ல நான் உன்னை சாக விட மாட்டேன். அப்ப மீரா வந்து தன்னோட உயிரை கொடுக்க, அதாவது அவனோட சோல் ஹார்ட்டை அவனுக்கு தந்து அவனை ஒரு இமோட்டலா மாத்தி அவ இறந்து போறா. அவ என்னை காப்பாத்த அன்னைக்கு தன்னோட உயிரியை கொடுத்தா. அதுக்கு பிறகுதான் நான் ஒரு இமோட்டலா மாறினேன். அவளை
அவளை எப்படியாவது திரும்ப கொண்டு வர ட்ரை பண்ண. அப்பதான் ஒரு வழி கிடைச்சது. அதனாலதான் நான் ஒரு சிலையா மாதிரி அவளோட இறகுக்கு ஆற்றல் தந்த. புரியுது, அவள மாதிரி ஒரு பொண்ணுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, அதுக்கே என்னக்குள்ள பாக்குறீங்க? உன்னோட சின்ன வயசுல நீ உடம்பு சரியில்லாம இருந்தப்ப ஒரு பறவையை சாப்பிட்டி, அது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதுதான் என்னோட மீரா. அடங்க பார்த்தா, அப்ப நான் தான் அவளை சாப்பிட்டேனா? என்ன மன்னிச்சிருங்கப்பா. உடனே தலைவன் அவ மேல ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அப்ப யுன்தாங்கோட மெமரி வந்து வெளியே வருது. அப்பதான் தெரிய வருது, அந்த இறகு வந்து தன்னோட எனர்ஜியை அடைஞ்சதும் அது ஒரு பெண் குழந்தையா மாறுது. அங்க யுன்தாங்கோட அப்பா அம்மா வராங்க. அது என்னோட அப்பா அம்மா. நம்ம யுன்தாங் நம்மளை விட்டு போயிட்டான்னு கவலைப்படாது. அவ நம்மளை விட்டு போனாலும் அவ ஞாபகங்கள் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கும். ஹேய், அது வேதாளமாச்சு. அத அமைதியா இருங்க. அவ பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம யுன்தாங்கும் அவள மாதிரி தான் இருப்பா. நாம இவள நம்மளோட பொண்ணா வளர்க்கலாமே. இல்ல, இது உண்மை இல்ல. அப்ப தலைவி நெத்தியில தேவத மச்சம் வெளிப்பட, நீ மீரா? ஹே, என்ன ஏதோ டிராமா போடுறியா? நீ இதை நம்பலன்னு தெரியுது. ஆனா உன்னோட அப்பா கிட்ட இதை பத்தி கேட்டுப்பாரு, அப்போ உனக்கு புரியும். சரி, நான் நம்புறேன். ஆனா என் கிட்ட வராத. நீ எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? நான் உனக்கு கொல்ல மாட்டேன். நம்பிக்கை இல்லனா நான் உனக்கு தந்தல ஹேர் பின், அது மீராவோடது. அதால மட்டும்தான் என்னை காயப்படுத்த முடியும். இங்க பாரு, சாதாரணமா அடிப்பட்டா இது உடனே சரியாயிரும். ஆனா இதால அடிப்பட்டா அது குணமாகாது. சரி, நான் நம்புறேன். ஆனா நீ என்னை விட்டு கொஞ்சம் விலகியே இரு. உடனே ஹோட்டலுக்கு போய் எல்லாரையும் சரி பண்ணிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, மாஸ்டர் நாம அவ கொஞ்சம் தூரம் போகட்டும், அதுக்கு பிறகு நாம போலாம். பட்டாம்பூச்சி போன வேலை என்ன? அரசரி, என்னால அந்த பொண்ணு எதுவும் பண்ண முடியல. ஆனா அந்த பொண்ணு பார்க்க பறவை ராணி மாதிரியே இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ சக்தியும் பறவை ராணி மாதிரியே இருக்கு. என்ன, மீராவா? அதனாலதான் அந்த லுயன் அவ கூடியே இருக்கானா? அப்படின்னா இனிமே நம்மளோட இலக்கு லுயன் இல்ல, அந்த பொண்ணு தான். நம்ம ரவுடி பேபி டீம் வந்து இங்கோ சிட்டில ஒரு கடையை ஓபன் பண்ணி பழம்பெரும் பொருளை விற்க. அப்ப அசிஸ்டன்ட் கேக்குறான், ஏங்கா இதனால எப்படி உங்க நைனாவை கண்டுபிடிக்க முடியும்? டே கைப்புள்ள, என் நைனாவுக்கு விச் ஆஃப் மில்லேனியம் கண்டுபிடிக்க ரொம்ப நாளா ஆசை. இப்ப நாம விக்கிறதுனால அவரு கண்டிப்பா இங்க வருவாரு. எப்படிக்கா இவ்வளவு பெரிய ஊர்ல இந்த தம்மாத்துன்னு கடை உங்க நைனாவுக்கு எப்படி தெரிய போகுது? நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா மக்கள் நம்ம கடையை பத்தி பேசினா அது நைனாவோட காதுக்கு போகல. அப்ப அவர் வர வாய்ப்பு இருக்குல்ல. செம்ம பிளான்கா. அப்ப பர்மிஷன் இல்லாம கடையை ஓபன் பண்ணதுனால போலீஸ் வந்து அவங்களை பிடிக்க வர, உடனே 3 பேரும் தனித்தனியா ஓட. அப்ப கருட வந்து நம்ம ரவுடி பேபியை ஃபாலோ பண்றான். அத அவ பாத்துறா. டேய் யாருடா நீ? நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ற? நீ அவளேதான். எவ்வளே? உடனே அவன் தலைவியை தாக்க பார்க்க, ஆனா சரியான நேரத்துல தலைவன் வந்து தலைவியை காப்பாத்துறான். அப்ப கருடன் தலைவனை பார்த்ததும் அங்க இருந்து போயிடுறான். உடனே ஹீரோ ரவுடி பேபியை விட்டுட்டு அந்த இடத்துல வேதாளம் இருக்கான்னு செக் பண்றான். மாஸ்டர், ஏன் திடீர்னு நீங்க போயிட்டீங்க? யாரோ ஒருத்தர் யுன்தாங்க அட்டாக் பண்ண பார்த்தான். அதுவும் அவனோட அட்டாக் பவர் கருடனோட சாயல்ல இருந்தது. வேதாள அரசனா? அவரைதான் நீங்க கொன்னுட்டீங்களே, அவரு எப்படி உயிரோட இருக்க முடியும்? அது தெரியல. ஆனா இங்க சிட்டில செக் பண்ணி பார்த்தேன், கருடனோட ஒளி இங்க இல்ல. ஆனா நம்ம எதுக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ உடனே இந்த சிட்டில இருக்கிற நல்ல வேதாளங்களை வர வச்சு ஒரு டீமை உருவாக்கு. ஆனா மாஸ்டர், சமீப காலமா இந்த நகரத்துல வினோதமான சம்பவங்கள் நடக்கிறதுனால இங்க வேதாளங்கள் வரதில்ல. கட் பண்ண நம்ம மொட்டையனும் கைப்புலையும் ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ரவுடி பேபியோட அப்பாவை பத்தி விசாரிக்க, அப்ப தண்ணி நினைச்சு சரக்கு அவன் குடிச்சிடறான். ஆத்தி சரக்கு குடிச்சிட்டனே. டே மொட்டை, நான் கிளம்புறேன்டா. கைப்புல குடுகுடுன்னு அங்கிருந்து ஓட, ஹேய் யாரடி நீ? என்னது டியா? டே உன்ன. உடனே ஒரு பாட்டில் எடுத்து அவனை அடிக்க, அப்ப மொட்டையன் வர, டே கைப்புள்ள ஏன்டா வந்த? நான் கைப்புள்ள இல்லையே. ஆமா நீ இல்ல, ஆனா நீ ஏன் கைப்புள்ளையோட ட்ரெஸ் போட்டிருக்க? என்ன நடக்குதுடா? உடனே அவன் சொல்ல, என்ன சரக்கு சாப்பிட்டா நீ பொண்ணா மாறிடுவியா? ஆமாம்பா. டேய் யாருடா நீங்க? உடனே மறுபடியும் அவன் அடிக்க, யாருப்பா இவன்? யாருக்கு தெரியும்? ஐயோ இவன் போலீஸ்டா. அப்படியா? வா போயிடலாம். இப்ப தலைவி கிட்ட மொட்டையும் சொல்றான், நான் நல்லா விசாரிச்சுட்டேன். இப்ப நாம வந்து பாய் மாளிகைக்கு போனா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். பட் உள்ள போறது எப்படி? அது சிம்பிள்மா. வெள்ளிக்கிழமை ஆனா பாய் மாளிகையை சேர்ந்த பெண்கள் கோயிலுக்கு போவாங்க. அவங்கள நீங்க கடத்துற மாதிரி நடிங்க, நான் காப்பாத்துறேன். அப்புறம் நாம உள்ள போய் க்ளூ கண்டுபிடிக்கலாம். நல்ல ஐடியா தான். பட் நீயும் கைப்புள்ளையும் கடத்துங்க, நான் காப்பாத்துறேன். ஆமாப்பா, எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல பாய் மாளிகையோட ஓனர் தான் உன்னோட வருங்கால மாமனார். சோ இப்படி பண்ணாமலே உள்ள போலாமே. நீங்க பாருமா, நான் என்னோட மாமனாரையோ இல்ல அவரோட பொண்ணையோ பார்க்க இங்க வரல. ஓ சரிப்பா. உடனே நம்ம டீம் வந்து அவங்க பிளான் படி அவங்களை அட்டாக் பண்ணி கடத்துற மாதிரி நடிக்க, அப்ப தலைவி அவங்களை காப்பாத்துறா. அதே நேரத்துல பட்டாம்பூச்சி வேதாளம் வந்து அந்த வண்டி மேல மந்திரம் போட, அப்ப குதிரை வந்து வெறி பிடிச்சு ஓட, உடனே மொட்டைய அந்த வண்டியில இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்துறான். இது குபைஷி இல்ல? ஆமாங்க, இந்த பொண்ணு தான் நம்ம மொட்டையனுக்கு சின்ன வயசுல நிச்சயம் பண்ண பொண்ணு. பட் அந்த லூசுக்கு அது தெரியாது. உனக்கு ஒண்ணும் இல்லையே. நான் ஓகே தான். சரி நான் கிளம்புறேன். அதே நேரத்துல அந்த வண்டியை நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ண பாக்குறா. அதையும் ஸ்டாப் பண்ணிட்டா. உடனே உள்ள இருக்கிற பாயோட 4ஆம் மனைவியை பார்க்க, ஆனா உள்ள யாருமே இல்ல, ஒரு பூனை மட்டும்தான் இருக்கு. அந்த லேடியை காணோம். அக்கா பெருசா இன்னும் நடக்கிற மாதிரி இருக்கு, வா போயிடலாம். கட் பண்ண குபேஷியோட வருங்கால மாமனார் அதான் பாயை காட்டுறாங்க. என்ன சொல்ற? அட்டாக் பண்ணாங்களா? சரி, இப்ப என்னோட பொண்ணு எப்படி இருக்கா? எஜமானி அம்மா ஓகே தான். ஆனா என்ன ஆனா உங்க 4ஆம் மனைவி தான் காணாம போயிட்டாங்க, மத்த மக்கள் காணாம போன மாதிரி. உடனே போலீஸ்காரங்க நம்ம கைப்புள்ளையோட போஸ்டரையும் மொட்டையனோட போஸ்டரையும் சிட்டி ஃபுல்லா ஓட்ட, அதே நேரத்துல இந்த பக்கம் அந்த பட்டா
பட்டாம்பூச்சியை கண்டுபிடிச்சு யுன்தாங்க கொல்ல பாக்குறது கருடன் தான் தலைவன் கண்டுபிடிக்கிறான். இதே நேரத்துல நம்ம கைப்போல இருக்கால அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த பக்கம் மொட்டையன் பாய் மாளிகைக்குள்ள போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்க போறான். அப்ப போலீஸ் கிட்ட அவன் மாட்டிக்க, ஆனா அந்த பொண்ணு வந்து அவனை காப்பாத்திடுறா. ஆமா நீ என்ன காப்பாத்துற, நேத்து நீ என்ன காப்பாத்தினால அதான். சரி உன் பேர் என்ன? என் பேரு குபேஷி. சரி உள்ள பாய் இருக்காருல்ல அவரோட பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியுமே. அதே நேரத்துல இந்த பக்கம் கைப்புள்ளிய போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. என்னோட மனைவி எங்கடா? சரி எனக்கு சத்தியமா தெரியாது. ஏண்டா என்கிட்டயே போய் சொல்றியா? அப்ப அதே நேரத்துல தலைவி அங்க வரா. யார் நீ? நான் ஒரு ஆவி வேட்டைக்காரி. என்னது ஆவிகளா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியா? இப்ப பாருங்க. அவ அந்த ஹேர் பின் எடுத்து எப்பா லுயனே ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா. அப்ப அங்க இருக்கிற பொருள்லாம் ஆந்திரத்துல பறக்க. சோ இப்ப நம்புறீங்களா நான் ஒரு ஆவி வேட்டைக்காரி? நம்புறோமா? ஆனா நீங்க இதை பண்ணலன்னு நான் எப்படி நம்புறது? சரி நான் வேணா உங்க நகரத்துல யார் இதை பண்றாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கவா? சரி நீ கண்டுபிடி, அப்புறம் இவனை நான் விடுறேன். ஆனா நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என்னோட மாளிகையில தான் இருக்கணும். சரி ஓகே. ஆனா என்னோட அசிஸ்டன்ட்ட நீங்க நல்லபடியா நடத்தணும். கவலைப்படாதீங்க. இனிமே இவன் எங்க விருந்தாளி. ஆனா நீ 7 நாளைக்குள்ள அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இல்லனா இவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். உடனே தலைவி போக அப்ப தலைவன் வரான். ஆமா நீ எப்படி என்ன மேஜிக் பண்ண வச்ச யுன்தாங்? நீ ஒரு ஹியூமன் இல்ல, ஒரு வேதாளம். சோ இயற்கையாவே உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை தான் நான் எழுப்பினேன். அப்பனா என்னால மேஜிக் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். நானே உனக்கு சொல்லி தரேன். ஆனா நீ மறந்துடாத, நான் உனக்கு உதவி பண்ணா நீ எனக்கு 10 மடங்கு திரும்பி தரேன்னு சொன்னேன். சோ என்ன தர போறன்னு யோசிச்சு என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லி தலைவன் மறைஞ்சு போக உடனே தலைவி பாய் மாளிகைக்குள்ள போறா. இவன் பரிசு கேக்குறானே என்ன பண்ணலாம்? சரி என்னன்னு அவன்கிட்டயே கேப்போம். லுயன் என்ன உனக்கு கேக்குதா? அந்த ஹேர்பின் மூலம் நீ என்கிட்ட என்ன பேசினாலும் நான் கேட்க முடியும். வாவ் சூப்பர்ப்பா. எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீ எனக்கு உதவி பண்ணா நான் 10 மடங்கு பரிசு தரேன்னு சொன்னல, இப்ப அதை தரேன். ஆனா நீயே கேளு. சரி நான் உன்னை 10 முறை வந்து பாக்கணும். என்ன இப்படி கேக்குறான்? இவ உண்மையிலேயே லுயனா? ஆனா சந்தோஷமா இருக்கு அவன் இப்படி மாறினது. இந்த பக்கம் மொட்டையன் அந்த பொண்ணை பார்த்து அவங்க அரண்மனை இருக்கிற யுன்தாங்க பத்தி கேக்குறான். அவ நல்லா இருக்கா. சரி அவங்க உனக்கு யாரு? அவ இப்ப என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா கூடிய சீக்கிரத்துல அவ என்னோட மனைவியாக போறா. என்ன அவ உங்க மனைவியா? அப்ப உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணோட நிலைமை உனக்கு எப்படி அது தெரியும்? நீங்க தான் நேத்து கேட்டீங்களே மிஸ் சிக்கிய பத்தி. ஆமால மறந்துட்டேன். மிஸ் சிக்கிக்கும் எனக்கும் சின்ன வயசுலயே நிச்சயம் பண்ணிட்டாங்க. பட் என்ன பண்றது, நான் யுன்தாங்க தானே விரும்புறேன். அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? ஓ அதுவா, என்னோட நிச்சயத்தை கேன்சல் பண்ணதான். பாவம் இதை கேட்டதும் சிக்கி மனசு உடைஞ்சு போயிருது. அதே நேரத்துல தலைவன் அந்த பட்டாமூச்சியோட மெமரியில இருந்து ஒரு பகுதியை மீட்டு எடுக்கிறான். சோ நாம நினைச்ச மாதிரி இத பண்றது கருடன். அவன் இப்ப மீராவோட எனர்ஜி கூட அடைய நினைக்கிறான். அப்படின்னா யுன்தாங் ஆபத்துல இருக்கா. கட் பண்ண நம்ம ரவுடி பேபி நகரத்துல காணாம போன மக்களை திட்ட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கா. அப்போ ஒரு பேக்கரி கடைக்கு போறா. டாப்பா போனா துணி எடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா எதுவும் எடுக்கல. ஒருவேளை அவரை யாராவது கடத்திருந்தா இங்க அடையாளம் இருக்கும். ஆனா அந்த மாதிரியும் இல்ல. ஆனா இந்த இடம் முழுக்க டக்ஸோட இறகு இருக்கு. அப்படின்னா உடனே அவங்க இருக்கிற வாத்தை பார்த்து டாப்பான்னு கூப்பிட ஒரு வாத்து மட்டும் கத்த. ஓ இதுதான் விஷயமா? காணாம போறவங்க அனிமல்ஸா மாறுறாங்க. அந்த வாத்தை உடனே நம்ம இடத்துக்கு எடுத்துட்டு வாங்க. எதுக்கு வாத்து? ஒரு காரணமா தான். அதே மாதிரி இப்படி பல இடத்துக்கு போய் நிறைய அனிமல்ஸ கலெக்ட் பண்றா. இப்ப அவன் ரூமுக்கு போக அங்க தலைவன் நிக்கிறான். நீ என்ன இங்க? இனிமே நானும் உன் கூட தான் இருப்பேன். ஏன் இந்த முடிவு? அது சொல்ல முடியாது. என்ன இவன் ஃபர்ஸ்ட் நாம கிட்ட போனாலே 10 அடி விலகுவான். ஆனா இப்ப இப்படி மாறிட்டான். இப்ப அடுத்த நாள் ஓடி போக அப்ப தலைவி அவ கண்டுபிடிச்சதை காட்டுறா. இவங்க எல்லாருமே வேதாளங்கள். அப்படியா? அப்ப மனிதர்கள் இல்லையா? இல்ல, இவங்களுக்குள்ள இருந்த ஆற்றல் யாரோ எடுத்திருக்காங்க. அதான் இவங்க விலங்குகளா மாறி இருக்காங்க. அப்படின்னா மிஸ்டர் பாயோட மனைவி ஒரு வேதாளமா இருக்கலாம். உடனே அந்த லேடி காணாம போன வண்டியை போய் பாக்குறாங்க. இதுல இருக்கிற ஒளி அலைய வச்சு பார்த்தா மிஸ்டர் பாயோட மனைவிய யாருமே கடத்தல. அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? அவங்களும் ஒரு விலங்கா மாறி இருப்பாங்க. அதே நேரத்துல சிக்கி உதவியால மொட்டையன் பாய போய் பாக்குறா. நீ குபைஷி தானே? ஆமா மாமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த தப்பும் பண்ணல, அவங்களை விட்டுடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ஊருக்கு நான் எவ்வளவு லெட்டர் அனுப்புனேன், ஆனா ஏன் பதில் வரல? என்ன லெட்டர் மாமா? என்ன லெட்டரா? எதுவும் வரலையா? ஆமா மாமா எதுவும் வரல. சரி மாமா, உங்க பொண்ணை நான் பாக்கலாமா? என்னது மாமா உங்க பொண்ணு? இப்ப நீ அவ கூட தானே வந்த? என்ன அவதான் மிஸ் சிக்கியா? ஏன் நீ உண்மையை சொல்லல? நீ ஏனை கண்டுபிடிப்பேன்னு நான் நினைச்சேன். அப்புறம் குபேஷி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ மிஸ் யுன்தாங்க தான் விரும்புற. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மைதான். ஆனா அவ அவன் கூட வாழல. சரி அதை விடு. நீ எப்படி என்னோட அப்பா கிட்ட சொல்ல போற தெரியலையே. சரி நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த பக்கம் தலைவனும் தலைவியும் ஒரு பூனையை பார்க்க அப்ப அதை தழுவி எடுத்ததும் ஒரு நிமிஷம், என்ன இந்த பூனைக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. உடனே தலைவர் அது மேல மந்திரம் போட அந்த பூனையில இருந்து ஒரு ஆன்மா வருது. அது மிஸ்டர் பாயோட மனைவி. நீங்க எப்படி இப்படி மாறீங்க? சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி மர்ம சந்தையில தெய்வீக பூச்சின்னு ஒரு ஆற்றல் பூச்சி விக்கிறதா
தகவல் வந்தது. அதை சாப்பிட்டா எங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும், அது மட்டும் இல்ல நாங்க எப்பவுமே இளமையா இருப்போம். ஆனா அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது அது எங்களோட ஆற்றல் எடுத்திருக்குன்னு. அதுக்கு பிறகு நாங்க உயிர் வாழ விலங்குகளை பயன்படுத்தணும். இந்த தெய்வீக பூச்சியை யார் விற்கிறது யாருன்னு தெரியல, ஆனது மர்ம சந்தையில தான் விற்கிறாங்க. உடனே தலைவன் அந்த கடைக்கு போக அப்ப ஒருத்தன் அங்க இருக்கிறவனை தாக்க, அப்ப தலைவன் அவனை அட்டாக் பண்ண கட் பண்ணா தலைவி மிஸ்டர் பாய் கிட்ட உண்மையை சொல்ல அவரு அவங்கள பார்த்ததும் அங்க இருந்து ஓடி போறாரு. அதே நேரத்துல தலைவன் விக்டிமை பிடிச்சு நம்ம டீம் கிட்ட கூப்பிட்டு போறான். ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது அது நம்ம தலைவியோட நைனானு. யோ தகப்பா நீயா? என்னது இது உன்னோட அப்பாவா? என்னமா சொல்ற? இவ உன்னோட ஆத்தக்காரரா? இங்க வருமா நைனா சொல்றேன், இவனை உடனே விவாகரத்து பண்ணு. முடியாதப்பா, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு. சரிப்பா, நீங்க ஏன் அங்க போனீங்க? நான் அந்த தெய்வீக பூச்சி விக்கிறவனை பத்தி விசாரிக்க தான் அங்க போனேன். அப்போ ஒரு டீலரை பார்த்தேன், அவங்கிட்ட அந்த பூச்சியை பத்தி கேட்டேன். அவனும் அடுத்த நாள் வர சொன்னான். அப்பாவை எங்க போறான்னு பார்த்தேன், பட் அவன் போல. வெளியே வந்து ஒரு விளக்க தான் ஏத்தனான். அதுக்கு பிறகு ஒருத்தன் வந்தான். அப்ப கன் சத்தம் கேட்டதும் உள்ள போனேன். அந்த டீலர் இறந்து கிடந்தான். அப்பதான் உன்னோட ஆத்துக்காரர் வந்து என்ன அட்டாக் பண்ணான். அதுக்கு பிறகு தலைவி அவ அப்பா கிட்ட உண்மையிலே அவ அவங்களோட பொண்ணான்னு கேக்குறா. பட் ஃபர்ஸ்ட் அவர் மறுத்தாலும் கடைசியா உண்மையா ஒத்துக்கிறாரு. இப்ப நம்ம டீம் வந்து அந்த மர்ம சந்தைக்கு போய் அந்த விளக்கு இருக்கிற ஹோட்டலை கண்காணிக்க, அப்போ ஒருத்தன் விளக்கு ஏத்த, அப்போ ஒரு குட்டி பையன் வந்து ஒரு பாக்ஸ கொடுத்துட்டு போறான். உடனே அந்த பையன் பின்னாடி போக அவன் ஒரு மருந்து கடைக்கு போறான். உடனே உள்ள போய் அவனை அட்டாக் பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு கேட்க, அப்ப சடனா யாரோ அந்த இடத்துக்கு தீ வைக்க, உடனே நம்ம டீம் வந்து அவனை பாய் மாளிகைக்கு கூப்பிட்டு போய் விசாரிக்க, ஆமா யார் இவன் தான் காணாம போன வழக்குல முக்கியமான குற்றவாளி. சரி, இந்த குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போச்சுல, உடனே கைப்புள்ளி அனுப்புங்க. இருங்க, இவன் மேல சந்தேகம் இருக்கு, ஆனா குற்றவாளியான்னு கன்ஃபார்ம் ஆகல. சோ கன்ஃபார்ம் ஆனதும் நான் அவனை விடுறேன். உடனே அவனை ஒரு ரூம்ல வச்சு நம்ம டீம் விசாரிக்க, நான் சொல்றேன் இதுக்கு காரணம் பூச்சிகளின் அரசன் தான். அவன் தான் வேதாளங்களோட ஆற்றலை எடுக்க இத பண்ண சொன்னான். பட் நாங்க யாருமே அவனை இது வரைக்கும் நேரில் பார்த்தது இல்ல. கட் பண்ண அந்த பூச்சிகளின் அரசன் கருடனை பார்த்து கலெக்ட் பண்ண எனர்ஜியை கருடனுக்கு தரான். நம்பால ஒருத்தன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். நீ இப்ப என்ன பண்ற? அவங்களுக்கு நாம யாருன்னு காட்டு. உடனே அந்த பூச்சிகளின் அரசன் பாய் மலைகளில் நடக்கிற விழாவுக்கு கேமராமேன் மாதிரி போய் நம்ம தலைவியோட அப்பா குடிக்கிற சரக்குல அந்த பூச்சியை விட அது அவரு தெரியாம குடிச்சிட, அவரு உடனே அந்த மருந்து கடையை சேர்ந்தவனை கடிச்சு கொண்டுட்டு விழால இருக்கிற எல்லாருமே தாக்க பார்க்க, ஆனா தலைவன் வந்து அவரை தடுத்து நம்ம டீம் அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறான். நாம இன்னும் கைப்புள்ளியை காப்பாத்தல, நான் கைப்புள்ளியை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வரான். டேய், இப்ப நீ ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால உன்னை யாருமே பிடிக்க மாட்டாங்க, நீ போ, நான் பின்னாடியே வரேன். அப்ப கைப்புள்ள போகும்போது நம்ம மொட்டையன் போலீஸ் கிட்ட மாட்டிக்க, பட் சிக்கி வந்து அவனை காப்பாத்திடுறா. ஆமா இவங்க யாரு? இது நம்ம கைப்புள்ள, அவரு ஒரு பையன் தானே. அதுவா? இவன் சரக்கு சாப்பிட்டா ஒரு பொண்ணா மாறிடுவான். என்ன ஏமா இப்ப புரிய வைக்க நேரம் இல்ல, வா உடனே கிளம்பலாம். உடனே அவங்க ஒரு கார் எடுத்துட்டு போக, என் அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அந்த பூச்சிகளின் அரசன் எங்க மாட்டிக்க போறான்னு உன்னோட அப்பா மேல அந்த பூச்சியை பயன்படுத்தி இருக்கான். இப்ப நாம அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொல்லணும், இல்லனா உன்னோட அப்பாவும் அவங்கள மாதிரி மாறிடுவாரு. நம்ம டீம் இருக்கிற இடத்துக்கு ஒரு கார் வர, அதுல நம்ம குபேஷி தான் இருக்கான். உடனே ஹீரோ வந்து ஃபங்க்ஷன்ல நடந்தப்ப புதுசா யாராவது அங்க வந்தாங்களான்னு கேட்க, உடனே சிக்கி வந்து யோசிச்சு பார்த்து ஒரு கேமராமேன் புதுசா அங்க வந்தான்னு சொல்ல, உடனே சிக்கி கொடுத்த அட்ரஸை வச்சு அந்த கேமராமேன் இடத்துக்கு போனா அந்த இடம் லாக் ஆயிருக்கு. உடனே லாக்க உடைச்சிட்டு நம்ம டீம் உள்ள போனா அந்த கேமராமேன் அவங்களை அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடுறான். நம்ம டீமும் பின்னாடியே போய் அவனோட கதையை முடிக்க, உடனே ரவுடி பேபி அப்பா உடம்புல இருக்கிற அந்த பூச்சி அவர் விட்டு போயிடும்னு பார்த்தா அது இன்னும் உயிரோடு இருக்கு. அப்பதான் நம்ம டீமுக்கே தெரிய வருது அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ற மாஸ்டர் மைண்ட் வேற யாரோன்னு. உடனே நம்ம லுயன் இருக்கால, அவன் மறுபடியும் அந்த கேமராமேனோட வீட்டுக்கு போய் ஒரு டைரியை எடுத்துட்டு வரான். இதுதான் அந்த கேமராமேனோட டைரி. உடனே தலைவி அதை பார்த்துட்டு, அந்த கேமராமேனுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அவன் ஒரு மாசம் முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே எழுதிருக்கான். ஆனா அதுக்கு பிறகு நடந்த எதையுமே எழுதல. பொதுவா நம்மளுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கும்ல, அதை நிறுத்த மாட்டோம். பட் அவன் அதை ஸ்டாப் பண்ணிருக்கான். அவன் உண்மையிலேயே கிங் ஆஃப் இன்செக்டா அவன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பூச்சி வளர்றதுக்கான ஒரு உடம்பு மட்டும்தான் அது. சோ நாம இப்ப அந்த பூச்சி யார் உடம்புல இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை உடனே வெளியே கொண்டு வந்து அதோட கதையை முடிக்கணும். கட் பண்ண சிட்டி முழுக்க இருக்கிற வேதாளங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அதுவும் பூண்டு இருக்குல்ல, அதோட வாசனையால வேதாளங்களை அடையாளம் காண முடியும். சோ பூண்டை யூஸ் பண்ணி சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கைது பண்ண. பட் உண்மை என்னன்னா அந்த பூச்சி இருக்குல்ல, அது வந்து ஒரு போலீஸோட உடம்புக்குள்ள இருக்கு. மை லார்ட், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பெரிய எனர்ஜியை உங்களுக்கு நான் தரப்போறேன். உங்ககிட்ட பேச்சு இருக்கு, ஆனா செயல் இல்ல. ஆனா இந்த முறை நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நான் நம்புறேன். அதே நேரத்துல சிக்கி இருக்கால, அவ இந்த விஷயத்த மொட்டையன் கிட்ட சொல்ல, அதை வந்து நம்ம தலைவன் கேட்டதும் அவங்கள காப்பாத்த அங்க இருந்து போறான். டேய் சங்கி, லுயன் எங்க? நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். அதுக்குதான் மாஸ்டர் போயிருக்காரு. அவனுக்கு எப்படி இது தெரியும்? அவரோட ஹியரிங் சென்ஸ் அதிகம். 500 மீட்டர் தூரத்துல யார் என்ன பேசினாலும் அவரால் அதை கேட்க முடியும். சரி நானும் போறேன். எங்கடா போற? எங்கேயுமே இல்லையே. டேய் மொட்டை, உன் மொழியே சரியில்லை, உண்மையை சொல்லு. ஆனா மொட்டையன் வாயை திறக்கல. உடனே தலைவி சங்கியை கேட்க,
கேட்க அவன் உண்மையை சொல்றான். எனது அவன் தனியா போயிருக்கானா? ஹே, இப்ப நீ எதுக்கு ஓவரா பதற? அவன் கிட்டதான் பவர் இருக்குல்ல, அதனால கவலைப்படாத. போடா லூசு, அவன் என்னோட புருஷன்டா. கட் பண்ண இங்க போலீஸ் இருக்காங்களே, அவங்க வந்து வேதாளங்களுக்குள்ள ட்ரை பண்ணும்போது நம்ம தலைவன் வந்து அவங்கள தடுக்கிறான். என்ன வேடிக்கை பாக்குறீங்க, உடனே கிளம்புங்க. ஆனா அவங்கள போக விடாம போலீஸ் டீம் வந்து அவங்களை சுட்டு தல. உடனே தலைவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு மந்திர வட்டத்தை உருவாக்குறான். அதை நோக்கி எல்லாருமே ஷூட் பண்ண, ஆனா எதுவும் ஆக மாட்டுது. உடனே மிஷின் கன்னாலையும் பீரங்கியாலையும் எல்லாருமே தாக்குறாங்க, ஆனா ஒண்ணுமே ஆக மாட்டுது. அப்ப அந்த போலீஸ் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கிங் ஆஃப் இன்செக்ட் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு மந்திரம் போட, அப்ப நம்ம ஹீரோ காப்பாத்தி வச்சிருக்க சில வேதாளங்களுக்குள்ள பூச்சி இருக்க போல அவங்க எல்லாருமே தன்னோட கண்ட்ரோல்ல இருந்து அவங்களுக்குள்ள சண்டை போட, உடனே தலைவன் அவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். அதே நேரத்துல போலீஸ் டீம் வந்து விடாம தாக்க, தலைவன் உடனே ஃபுல் பவரை யூஸ் பண்ண எல்லாருமே பறந்து போய் கீழே விழுறாங்க. இந்த முறை உன்னால தப்பிக்கவே முடியாது, என்ன மறுபடியும் கொல்ல போறியா? பட் நீ அப்படி பண்ணா நான் மறுபடியும் இன்னொருத்தன் உடம்புல போயிருவேன். ஆனா அதை நீ தடுக்கணும்னா நீ உன்னோட திவ்ய சக்தியோட முழு சக்தியையும் பயன்படுத்தி என்ன கொல்லணும். ஆனா நீ அப்படி பண்ணா நீயும் ஏன் கூட சேர்ந்து இறந்துருவ. சோ முடிவும் கையில. உன்னோட யுன்தாங் கூட வாழணுமா, இல்ல இந்த வேதாளங்களோட உயிரை கேங் கிட்ட இருந்து காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லி அந்த பூச்சி அதோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ண, உடனே தலைவன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறான். பட் வேற வழி இல்லாம தலைவன் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அதோட கதையை முடிச்சிட்டு, அப்ப அதே சமயத்துல நம்ம டீம் வந்து அங்க வர, லுயன் என்ன பாரு, என்ன மன்னிச்சிரு. எதுக்கு மன்னிப்பு கேக்குற? இங்க பாரு, நீ என்னை விட்டு போக மாட்ட, பிராமிஸ் பண்ணிருக்க. உனக்கு கேக்குதா? யுன்தாங் எனக்கு சத்தியம் பண்ணு, நான் இல்லனாலும் நீ சந்தோஷமா வாழணும். என்னடா லூசு மாதிரி பேசுற? அப்ப லுயன் வந்து இறந்து போக, லுயன் இல்ல என்ன பாரு லுயன். உடனே தலையை வந்து லுயன் சொல்லி கொடுத்த மந்திரத்தை யூஸ் பண்ணி அவ தனக்குள்ள இருக்கிற மீராவோட பவரை வந்து அவனுக்கு தர ட்ரை பண்றா. அக்கா நீ இப்படி பண்ணா இறந்துருவ, நோந்து போ, எல்லாரும் என்ன விட்டு போங்க. லுயன் நீ என்னோட புருஷன், இப்பவும் சரி எப்பவும் சரி, நீ எனக்கு மட்டும்தான். உன்னை என்கிட்ட இருந்து அந்த கடவுளால கூட பிரிக்க முடியாது. திவ்ய சக்தி நீ எனக்குள்ள இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உண்மையிலேயே மீரானா எனக்கு உதவி பண்ணு, உனக்கு கெஞ்சி கேக்குறேன். அப்ப அந்த திவ்ய சக்தி அதோட சக்தியை வெளிப்படுத்த நம்ம யுன்தாங் வந்து மீராவா மாற, உடனே அவ தலைவனுக்கு திரும்ப சக்தியை கொடுத்து அவனை மறுபடியும் உயிரோட கொண்டு வரா. நீ இப்ப உயிரோட இருக்க, அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், இனிமே நீ உன்னோட உயிரை தியாகம் பண்ணக்கூடாது, புரியுதா? கண்டிப்பா. சரி வா போலாம். அப்ப அவங்க போகும்போது அந்த பூச்சி இருக்குல்ல, அது நம்ம யுன்தாங்கோட உடம்புக்குள்ள போற மாதிரி கருடம் பண்றான். பட் அது தெரியாம நம்ம டீம் போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த பூச்சை கொன்னதுனால எல்லாருமே பழையபடி மாற, அவங்க எல்லாருமே நம்ம டீமுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு நம்ம தலைவி அவங்க வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ண லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப தலைவி மயங்கி விழ, ஆனா தலைவி ஆபத்துல இருந்தா தலைவனுக்கு தெரிஞ்சிரும்ல. சோ அவன் உடனே வந்து அவளை செக் பண்றான். இவ உடம்புல எப்படி இந்த பூச்சி வந்தது, இவ எப்படி இருக்கா, இப்ப பரவாயில்ல. ஆனா லுயன், யுன்தாங் உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் உன் கூட இருக்கேன். அப்ப அங்க கருட வர, நீங்க யுன்தாங்க பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போறான். நல்லா இருக்கியா லுயன்? கடைசியா நீ என்ன கொன்னப்ப நாம நேருக்கு நேர் மீட் பண்ணோம்ல, அப்ப இப்ப நடக்கிற இந்த விஷயத்துக்கு நீ தான் காரணமா? ஆமா நான் தான், வேற யாரு இருப்பா? ஆனா லுயன் இப்ப நீ அவளை காப்பாத்த உன்னோட சக்தியை கொடுத்ததுனால ஏன் கூட சண்டை போட முடியாது. அதனால உனக்குள்ள இருக்கிற ஆற்றல் சக்திய எனக்கு கொடுத்துரு, இல்லனா உன்னோட மீரா சாரி இப்ப அவ யுன்தாங்ல அவளோட கதைய அந்த பூச்சை பயன்படுத்தி காலி பண்ணிடுவேன். புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த பூச்சி இறந்தா யுன்தாங்கும் இறந்துருவா. உடனே ரெண்டு பேருமே சண்டை போட, அப்ப யுன்தாங்கோட அப்பா வந்து அவரோட மந்திரத்தை போட்டு கருடனை தடுக்க, என்ன பேசு, இந்த மந்திரத்தால என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? உடனே அவன் ஏதோ முணுமுணுக்க, உடனே யுன்தாங்கோட ஆற்றல் வந்து அவனுக்குள்ள போகுது. கருடா இதை நிறுத்து, நான் ஆற்றல் மயத்தை உனக்கு தந்துடுறேன். உடனே கருடன் அதை எடுக்க, ஆனா அவன் அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது அப்ப அவனோட கை வந்து எரிஞ்சு சாம்பலாகுது. நீ நினைச்ச உடனே இதை எடுக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியாதுடா, இப்போ உன்னோட கதை முடிய போகுது. உடனே அவன் தன்னோட கையை வெட்டிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடறான். அப்ப தலைவனும் மயங்கிற, சங்கி இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப தலைவன் முளைக்க, இப்ப உனக்கு ஒண்ணும் இல்லல, நான் பரவாயில்ல, சரி நீ உட்காரு, நான் உன்னை பாக்குறேன். உடனே அவன் தலைவியை செக் பண்ண, அது ஆமா அந்த பூச்சி தான். ஆனா இந்த பூச்சி அதை விட சக்தி வாய்ந்தது. யுன்தாங்கோட ஆற்றல உரிய இதை பயன்படுத்துறான். இதுக்கு ஏதாவது ஆனா யுன்தாங்கும் ஆபத்து ஏற்படும். அப்படின்னா இதை அவ உடம்புல இருந்து எடுக்க முடியாதா? தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். உடனே தலைவன் அவனோட மாமாவை கூப்பிட்டு போய், இங்கோ நகரத்துல பழம்பெரும் வேட்டைக்காரன் இருக்கான், அவனுக்கு இந்த பூச்சியை எப்படி வெளியே எடுக்கணும்னு தெரியும். அப்படின்னா உடனே போக வேண்டியதானே? இல்ல என்னால முடியாது, ஏன்னா யுன்தாங் கூட நான் இருக்கிறது தான்
பாதுகாப்பு. சோ நீங்க போயிட்டு வாங்க. உடனே அவர் போய் அந்த வழியை கண்டுபிடிச்சு நம்ம டீம் கிட்ட சொல்ல, டஸ்டோனா? ஆமா, அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அப்படின்னா என்ன? அது ஷா ராஜ்யத்தோட ஒரு கலைப்பொருள். ஆனா ஷா கிங்டம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. சோ இப்ப அந்த பெல் எங்க இருக்குன்னு தெரியல. எதுக்கும் அந்த கிங்டம் போய் பார்ப்போம். உடனே அவங்க அந்த ஷா கிங்டம் சொல்லப்படுற இடமான லிங்டாங் சிட்டிக்கு கிளம்புறாங்க. அங்க போய் ஷா கிங்டம் பத்தி விசாரிச்சா அந்த மக்களுக்கு அது என்னன்னு கூட தெரியல. அப்ப தலைமை ஒரு கட்டிடத்துல ஷா கிங்டமோட அரச முத்திரைய பாக்குறான். ஆமா, இது என்னன்னு தெரியுமா? இதுவா எங்க முன்னோர்கள் விட்டு போன முத்திரை. அதனால நாங்க காலம் காலமா பின்பற்றோம். அப்போ ஒரு பைத்தியக்காரன் வந்து சங்கி மேல மோத, அப்ப அவன் சங்கி கையில இருக்க சிம்பிள பார்த்ததும் மின்மினி பூச்சின்னு சொல்லி கத்துறான். ஆமா, இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் பைத்தியம், அதான் இப்படி வளர்றான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவனை கூப்பிட்டு போக, பட் நம்ம டீமுக்கு ஏதோ டவுட் வர அவனை மறுபடியும் போய் பார்த்து அந்த சிம்பிளை பத்தி கேக்குறாங்க. அவன் அதை பார்த்ததும் டிராகன் முத்திரன் கத்த, அதை கேட்டதும் யுன்தாங்கோட அப்பா அந்த முத்திரைய பத்தி சொல்ல ஆனா அவன் மயங்கிடுறான். உடனே கைப்பொலிய பாத்துக்க சொல்லிட்டு நம்ம டீம் போக, அதுக்கு பிறகு தலைவி அவ அப்பா கிட்ட, எதுக்குப்பா நீ அந்த டிராகன் முத்திரைய பத்தி சொன்னதும் ரொம்ப கோவப்பட்ட? நான் கோவப்படலையே. இல்லப்பா நீ கோவப்பட்ட, என்னன்னு சொல்லு. உடனே அவர் சொல்றாரு, அதாவது என்னன்னா நம்ம யுன்தாங்கோட அம்மா வந்து இயற்கையா சாகல, அவங்களை யாரோ கொன்னு இருக்காங்க. அந்த நபரோட கையில தான் இந்த சிம்பிள் இருந்ததா அவங்களோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம தலைவன் கேட்டதும் ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம தலைவனும் அந்த வம்சத்துல ஒருத்தன், அதாவது நம்ம தலைவன் தான் அந்த வம்சத்தோட இளவரசனே. இப்ப அடுத்த நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து அந்த பைத்தியக்காரனை கொல்ல பார்க்க, உடனே நம்ம டீம் வந்து அவனை காப்பாத்தி ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. இவன் எங்க ரகசியத்தை வெளியிட்டான். என்ன ரகசியம்? அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க உடனே போங்க. ஆனா நம்ம டீம் வந்து அவனை காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போக, அப்ப நம்ம லுயன் வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டால அவனோட தலையில இருக்கிற ஒரு ஆணியை பாக்குறான். உடனே அதை எடுத்ததும் அவன் நார்மலா பேசுறான். ஆமா, இங்க என்ன நடக்குது? யார் இதை உன் மேல யூஸ் பண்ணா? இந்த கிராம மக்கள் தான். நான் இங்கதான் பிறந்தேன். என் படிப்புக்காக நான் வெளியூர் போனேன். திரும்பி வந்து பார்த்தா கிராமமே வித்தியாசமா மாறி போச்சு. அது மட்டும் இல்ல, என்னோட நண்பர்கள் காணாம போயிட்டாங்க. விசாரிச்சு பார்த்தா ஆத்தங்கரையில மீன் பிடிக்க போனப்ப அவங்க காணாம போனதா கண்டுபிடிச்சேன். அப்ப அதே மாதிரி நானும் பண்ணேன். அப்ப நான் ஒரு மர்மமான குகைக்குள்ள போயிட்டேன். எப்படி போனேன் தெரியல, ஆனா அங்க போன பிறகுதான் நான் இப்படி ஆனேன். உடனே நம்ம டீம் வந்து அவன் சொன்ன இடத்துக்கு போக, ஆனா அவங்களுக்கு முன்னாடி நம்ம தலைவியோட அப்பாவும் மாமாவும் இத பத்தி கண்டுபிடிச்சிட்டு அவங்க போயிருக்காங்க. ஏன் உன்னோட அப்பா நம்ம கிட்ட சொல்லாம போனாரு தெரியல. சரிவா உள்ள போலாம். ஆனா எப்படி போறது? இங்க ஒரு சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே லுயன் வந்து ஏதோ ஒரு மந்திரம் போட அந்த இடத்துல ஒரு வழி ஓபன் ஆகுது. உடனே நம்ம டீம் வந்து உள்ள போய் பார்த்தா நம்ம தலைவன் வாழ்ந்த காலகட்டமான, அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷா ராஜ்யம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த இடம் இருக்கு. அப்ப அவங்க சொன்ன குகைக்கு அவன் போகும்போது அங்க இருக்கிற ஒரு தீய சக்தி அவனை தாக்க பார்க்க, அப்ப அங்க இருக்கிற வீரர்கள் வந்து நம்ம டீமை சுத்தி வளைக்க, அப்பதான் பெரிய ஷாக்கே. ஏன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம லியோனோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவன் இன்னும் உயிரோட இருக்கான். இளவரசி, என்ன இவன் இந்த நாட்டோட இளவரசனா? வைடு, நீ எப்படி உயிரோட இருக்க? நீங்க இறந்த பிறகு உங்க அண்ணன் தான் நம்ம ராஜ்யத்தை ஆண்டாரு. ஆனா அவரோட ஆட்சி வேதாளங்களால வீழ்த்தப்பட்டது. அதுக்கு பிறகு நம்ம நாட்டோட மக்களை வேதாளங்கள் தாக்க, அப்பதான் நாங்க இந்த இடத்தை கண்டுபிடிச்சோம். அதுக்கு பிறகு சாவா அமுதத்துக்கான ஒரு வழியை நாங்க கண்டுபிடிச்சோம். அதனாலதான் நாங்க இன்னும் உயிரோட இருக்கோம். சரி, அந்த குகை கிட்ட போனா ஏன் அது எங்களை தாக்குது? அது வேதாள அரசனால உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அதனாலதான் அந்த இடம் அப்படி இருக்கு. ஆனா நம்ம தலைவிக்கு இந்த வைடு சொல்றதுல நம்பிக்கையே இல்ல. நீதானே அவரை அந்த ஸ்டோனுக்காக இங்க வர வச்ச? ஆமா, வேற யாரு? அது மட்டும் இல்லாம உன்னோட இளவரசர் இங்க வரணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. அதனால உன் ஆசைப்படி உன்னோட இளவரசரையும் ஏன் ஆசைப்படி அந்த மீராவோட ஆற்றலை பயன்படுத்தி நான் இருள் ராணிய திரும்ப கொண்டு வருவேன். உடனே துணை தளபதி நம்ம லுயனை பார்த்து அந்த டஸ்டோன் வந்து நிலவரைக்குள்ள இருக்கிறதா சொல்லி அவங்கள கூப்பிட்டு போறான். நீங்க எங்கேயே இருங்க. ஏன்? ஏன்னா இந்த நிலவரை ஷா ராஜ்யத்தோட பொக்கிஷம். வெளியாளுக்கு உள்ள வர அனுமதி இல்ல. ஹே, நான் ஒன்னும் வெளியாள் இல்ல, உங்க இளவரசரோட மனைவி. யுன்தாங், பரவாயில்ல விடு, நீ இங்கேயே இரு. உடனே 2 பேரும் உள்ள போக, அப்ப துணை தளபதி தலைவனோட குடும்பவால திரும்ப தந்து மறுபடியும் அவங்க நாட்டோட ராஜாவா மாறி வேதாளங்களுக்கு எதிரியா மாற சொல்றான். வைடு, நான் இதுக்காக வரல, டஸ்டோனுக்காக தான் வந்தேன். அதை கொடு. இல்ல, நீங்க மறுபடியும் நம்ம நாட்டோட ராஜாவா மாறி அந்த வேதாளங்களை அவங்க உலகத்துக்கே அனுப்பணும். வைடு, அவங்களுக்கும் நமக்கும் இருந்த பகை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது இப்ப முடிஞ்சு போச்சு. அதனால நாம இனிமே இத பத்தி பேச வேணாம். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இது நம்ம படையோட சின்னம், வேதாளங்களை விரட்ட நாம உருவாக்குனது. ஆனா இதை ஏன் உன்னோட கையில அச்சிட்டு இருக்க? ஏன்னா நீங்க இறந்த பிறகு நம்ம மக்கள் இதை மறக்க கூடாதுன்னு நாங்க இத பண்ணோம். இங்க பாரு, நம்ம நோக்கம் மக்களை பாதுகாக்கிறது தான். அதுக்காக வேதாள இனத்தை அடியோட அழிக்கிறது இல்ல. சோ டஸ்டோனை என்கிட்ட கொடு. என்ன மன்னிச்சிருங்க, அதை நான் தர மாட்டேன். அப்ப தலைவி கிட்ட இருந்து டஸ்டோன் எடுத்துட்டேன்னு ஒரு தகவல் வர உடனே தலைவன் மறைஞ்சிடறான். உடனே துணை தளபதி நிலவரையோட ரகசிய இடத்துக்கு போய் அதை பாக்குறான். அது இன்னும் அங்கதான் இருக்கு. உடனே அதை வச்சுட்டு அவன் போக, அப்ப அங்க சங்கி வரான். சோ இப்படி சொன்னாதான் வைடு அங்க போவான்னு நம்ம தலைவன் பிளான் போட்டிருக்கான் போல. இந்த பக்கம் தலைவி அந்த இடத்த சுத்தி பார்க்க, அப்ப கோஸ்ட் வைன் சொல்லப்படுற பேய் கொடி அவளை தாக்க, அப்ப அவளோட நைனா வந்து காப்பாத்துறாரு. எப்பா, நீ ஏப்பா சொல்லாம வந்த? சரி, மாமா எங்க? அவன் எப்பவோ ஊருக்கு போயிட்டான்.
சொல்றான். உடனே தலைவி அவளோட அப்பா கழுத்துல கத்தி வச்சுட்டு யார் நீன்னு கேக்குறா. அப்பதான் தெரிய வருது அது நம்ம கருடன்னு. நீ கருடன் தானே, பரவாயில்லையே, உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு, சரி என் கூட வா. ஆமா, நீ ஏன் இப்படி பண்ற, என்ன பண்ணிட்டேன்? உனக்கு தெரியாதா, இந்த உலகத்துல இப்ப மனிதர்களும் வேதாளங்களும் ஒன்னா ஒத்துமையா தானே வாழ்றாங்க. என்ன ஒன்னா ஒத்துமையாவா? இல்லம்மா, இப்ப கூட வேதாளங்கள் உங்க உலகத்துல மறைஞ்சுதானே வாழ்றாங்க. ஆனா இனிமே அப்படி இல்ல. உடனே அவன் தலைவி மேல ஒரு ஸ்பெல்ல போட்டு அவளோட உயிர் சக்தியை அவன் தனக்குள்ள எடுக்க பாக்குறான். அப்ப தலைவி அவளோட கையை வெட்டி ரத்தத்தால அந்த ஸ்பெல்ல ஸ்டாப் பண்ணிடுறா. ஆனாலும் கருடன் விடாம அவன் மேல மந்திரம் போட அப்ப சரியான நேரத்துல நம்ம கைப்புள்ள யுன்தாங்கோட அப்பாவை கூப்பிட்டு வந்து தலைவிக்கு உதவி பண்றான். அதே நேரத்துல தலைவனும் அங்க வர உடனே கருடன் மறைஞ்சிடறான். சரி வாங்க போலாம். எங்க போறீங்க? அந்த டஸ்டோனை திரும்ப என்கிட்ட கொடுங்க. வைடு, உனக்கு என்னதான் பிரச்சனை? நாங்க ஏன் இதை எடுக்க கூடாதுன்னு நீ பாக்குற? ஏன்னா இந்த ஸ்டோனை நீங்க இந்த நகரத்தை விட்டு வெளியே கொண்டு போனா நாங்க எல்லாருமே இறந்துருவோம். என்ன சொல்ற? ஏன்னா இந்த ஸ்டோன் தான் நாங்க உயிரோட இருக்க காரணமே. இது மட்டும் இந்த தீவை விட்டு வெளியே போனா நாங்க இறந்துருவோம். சரி, கருடன் எப்படி இங்க வந்தான்? அவனுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன்னா இந்த ஸ்டோனை தந்ததே அவன் தான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் இந்த நிலவரைக்குள்ள வந்தப்ப சில மனிதர்களோட எலும்பு கூட பார்த்தேன். அவங்க துணிலாம் வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, லிங்டாங் சிட்டில சில பேர் காணாம போயிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வைடு, யுன்தாங் சொல்றது உண்மையா? அது சொல்லு வைடு, உண்மைதான். நாங்க உயிர் வாழணும்னா இந்த ஸ்டோனுக்கு உயிர் பலி தரணும். அப்பதான் எங்களால உயிர் வாழ முடியும். வைடு, நீ இப்படி மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளவரசே, உயிர் வாழ எனக்கு வேற வழி தெரியல. ஆனா இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க உங்க பவரை இந்த ஸ்டோனுக்கு தந்தா இனிமே யாரையும் பலி கொடுக்க தேவையில்லை. ஆனா நீங்க உடனே ஒரு முடிவு எடுக்கணும். நாங்களா இல்ல இந்த பொண்ணானு? அப்ப ரவுடி பேபி அந்த ஸ்டோன் அவங்க கிட்ட தந்து அவனை சமாதானப்படுத்தி லுயன் அவங்க நாட்டோட அரசனா மாறுவான்னு சொல்றா. உடனே எல்லாரும் வெளியே போக அப்போ ஒரு பொண்ண சில கார்ட்ஸ் துரத்திட்டு வர, மெய் நீ என்ன இங்க? என்ன காப்பாத்துங்க, இவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க. வைடு, இளவரசி, இவங்க இதை பண்ணது எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, இனிமே யாரையும் பலி கொடுக்க கூடாது. சரி, இவ உடனே கிராமத்துக்கு அனுப்பு. இளவரசி, உள்ள மக்களை கொண்டு வர மட்டும் தான் தெரியும், ஆனா வெளியே எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியாது. என்ன, வெளியே போற வழி தெரியாதா? சரி சங்கி, இவளை உடனே நம்ம அறைக்கு கூப்பிட்டு போ. இப்ப 2 நாளா அந்த கிராமத்துல நம்ம டீம் மாட்டிக்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. அதாவது அந்த தீவுல தினமும் ஒரே மாதிரி தான் நடக்குது. அதாவது ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கினா அடுத்த நாள் திரும்பி போனா அதே பொருள் அங்க இருக்கு. அதே மாதிரி ஒரே கல்யாணம் தினமும் நடக்குது. அதே மாதிரி நேத்து நடக்கிற எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. அப்பதான் தெரிய வருது அந்த தீவுல வைடு மட்டும்தான் உயிரோட இருக்கான்னு. மத்தவங்களாம் வைடுவோட கற்பனையால உருவாக்கப்பட்டவங்க. ஆனா அது வைடுவுக்கே தெரியாது. அதே நேரத்துல நம்ம தலைவன் நம்ம டீமை எப்படியும் வெளியே அனுப்பிட்டு வைடுவை வெளியே கொண்டு வர வழியை தேடி போறான். இளவரசி, நீங்க நம்ம நாட்டோட அரசனா மாறினதும் இதை உங்ககிட்ட தரேன்னு சொன்னேன். அதே மாதிரி இது உங்களுக்கு தர, இந்தாங்க. உடனே தலைவன் அதை உடைக்க, இளவரசி என்ன பண்றீங்க? இது இல்லைன்னா நாங்க. வைடு, இது உண்மையான ஸ்டோன் இல்ல, உண்மையானது யுன்தாங் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நகரத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே உண்மையானவங்க இல்ல, அவங்க எல்லாருமே உன்னோட கற்பனையால உருவானவங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். உடனே தலைவன் வைடுவோட மூளைக்குள்ள ஓடுறவ. அப்பதான் தெரிய வருது நம்ம தலைவன் காணாம போன பிறகு வைடு கருடம் பார்த்து அவ உடம்புல அந்த பூச்சை வச்சு தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிருக்கான். யூ கிராமத்துல இருக்கிற மக்களையும் கொல்ல சொல்லியிருக்கான். அதுல நம்ம யுன்தாங்கோட அம்மாவும் இருக்காங்க. அப்படின்னா நீதான் யுன்தாங்கோட அம்மாவை கொன்னியா? இல்ல, அதை நான் பண்ணல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. மறுபடியும் தலைவன் அவனோட கடந்த காலத்தை பார்க்க அப்ப கருடன் தான் அவங்க கிட்ட அந்த டஸ்டோனை கொடுத்து, இதனால நீங்க இம்மோட்டலா வாழ முடியும், அதுக்காக நீங்க உயிர் பலி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான தீவை உருவாக்கி அந்த இடத்தை விட்டு வெளியே போகாத மாதிரி கருடன் பண்ணதை தலைவன் பாக்குறான். இல்ல, இது எதுவும் உண்மை இல்ல. வைடு அங்க இருந்து உடனே ஓடி போறான். லுயன், உன்னோட நண்பனை காப்பாத்துறியா? ஆனா உனக்கு தெரியுமா, நீ என்ன அன்னைக்கு கொன்ன பிறகு நான் இருள் உலகத்துக்கு போனேன். அப்பதான் நான் அவளை கண்டுபிடிச்சேன். அவ வெளியே வரதான் இதெல்லாம் பண்ற. கட் பண்ண இந்த பக்கம் அந்த டஸ்டோனை யூஸ் பண்ணி தலைவியை குணப்படுத்த, அதுக்கு பிறகு அவ தலைவனை காப்பாத்த திரும்ப அங்க போறேன்னு சொல்றா. ஆனா அவளோட அப்பா அவளை போக விடாம அவள் உள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு போக, ஆனா குபேஷ் அவளுக்கு உதவி பண்ணி அங்க இருந்து கூப்பிட்டு போறான். அதுக்குள்ள போனதும் அந்த இடம் அவ சின்ன வயசுல அவ அம்மா இருந்தாங்களே அந்த இடம் மாதிரியே இருக்கு. அப்ப வைடு அவளோட அம்மாவை கொல்றத தலைவி பாக்குறா. என் அம்மாவை கொன்னது இவனா? வைடு, உன்னோட சுயநினைவு இழக்காத, அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். லுயன், நீ என்ன ட்ரை பண்ணாலும் இனிமே உன்னால உன்னோட நண்பனை காப்பாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப உன்னோட யுன்தாங் இங்கதான் இருக்கா. உடனே தலைவன் வைடு கிட்ட யுன்தாங்க போய் உதவி பண்ண சொல்லிட்டு கருடன் கூட போய் சண்டை போடுறான். இந்த பக்கம் நம்ம டீம் அந்த நிலவரைக்குள்ள போக பாக்க அப்ப அவங்கள பேய் குழி தாக்க, ஆனா வைடு காப்பாத்துறான். ஆனா தலைவி அவனை பார்த்ததும் கொலை பாக்குறா. நான் பண்ண தப்புக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டா அது எதுவும் சரியாகாது. ஆனா உண்மையிலே நான் வேணும்னே பண்ணல. நான் ஒரு போர் வீரன், மக்களை காப்பாத்துறதுதான் என்னோட கடமை. ஆனா நான் அந்த கருடனோட கண்ட்ரோல்ல இருந்தேன். ஆனா அதனால நீ என்ன மன்னிச்சு விட தேவையில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் வேணும்னே பண்ணல. உடனே தலைவி அவனை கொல்லாம அங்க இருந்து போக அப்ப பேய் கொடி அவங்களை தாக்க வர, ஆனா வைடு அதை சமாளிக்கிறான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம தலைவி ஒரு பழங்கால மரத்தை பாக்குறா. அப்ப யாரோ நம்ம தலைவிய மீரான் கூப்பிட,
உடனே பைஷி என்ன பண்றேன்னு கேக்குறான். நான் என்ன பண்றேன், நீ அந்த மரத்தை கட்டி பிடிச்சு அழுவுற, இல்ல நான் அழுவுறேனா, அப்புறம் நான் ஏன் இந்த மரத்தை கட்டி பிடிச்சேன், சரி வா போலாம். உடனே அவங்க அங்க இருந்து வெளியே வர அப்ப தலைவன் கருடன் கூட சண்டை போடுறான். உடனே நம்ம டீம் வந்து உதவி பண்றாங்க. அப்ப தலைவி அவளோட பிளேட்டை ஒரு புல்லட்ல யூஸ் பண்ணி கருடனை ஷூட் பண்ண உடனே கருடன் அங்க இருந்து ஓடி போய் அந்த மரம் இருக்குல்ல அதுக்கு அவன் இவ்வளவு நாளா சேர்த்த ஆற்றலை தந்து அதுக்குள்ள இருக்கிற இருள் ராணிய ரிலீஸ் பண்ணிட்டு அவன் இறந்து போயிடுறான். யுன்தாங் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? அவ வந்துட்டா. யாரு? இருள் ராணி. யார் அவ? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவ அடைக்கப்பட்டா அப்படின்னு கருடன் சொன்னான். அவளை திரும்ப கொண்டு வரதான் இத பண்ணா. சரி அவ வந்தா என்ன? உனக்கு புரியல? அவ வெளியே வந்தா இந்த உலகத்தையே அழிச்சிருவா. ஆனா அவளை தடுக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? பறவை ராணியோட சக்தியால தான் அவளை தடுக்க முடியும். ஆனா அது இப்ப இளவரசர் உடம்புல இருக்கு. அந்த சக்தி உனக்குள்ள திரும்ப வந்தா நீ பறவை ராணியா மாறுவ. ஆனா அந்த ஆற்றல் போனா இளவரசர் சாம்பலா மாதிரி இறந்து போயிருவாரு. அதே நேரத்துல கருடனை தேடி நம்ம தலைவன் போக அங்க அவன் இறந்து கிடக்கிறத பார்த்ததும் தலைவன் மறுபடியும் வைடுவை பார்க்க வரான். அப்ப வைடு சொல்றான், நான் உண்மையிலே இம்மோட்டலா மாற காரணம் அன்னைக்கு நீங்க இறந்த பிறகு உங்க பக்கத்துல பறவை ராணி இருந்தாங்க. அவங்கள பார்த்ததால தானே நீங்க இறந்து போனீங்க. அதனால நான் அவங்களை என்னோட வாளால கொன்னேன். அப்ப அவங்களோட ரத்தம் என்னோட காயத்துல பட்டு நான் சாகா வரத்தை அடைஞ்சேன். இப்பதான் எனக்கு புரியுது. இதை உங்ககிட்ட சொல்லதான் நான் இவ்வளவு நாளா உயிரோட இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பான வழியில போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வைடு காத்தோட காத்தா கரைஞ்சு போய் அவனும் இறந்து போயிடுறான். அதுக்கு பிறகு நம்ம டீம் வந்து அவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அவங்க ஊருக்கே கிளம்புறாங்க. ஆனா இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. மீரா 3000 வருஷமா என்ன இந்த மரத்துல அடைச்சு வச்ச, இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன். இனிமே இந்த இருள் ராணியோட ஆட்டத்தை நீ பாப்பே. நம்ம ரவுடி பேபி தூங்கிட்டு இருக்க அப்ப அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல நம்ம தலைவியோட எதிரி நாட்டை சேர்ந்த எல்லாருமே சாகுற மாதிரி அவ கனவு காண்றா. அப்ப இருள் ராணி தலைவி கிட்ட நெருங்க அப்ப அவ உடனே கண் முழிச்சிடுறா. உடனே லுயன் வந்து என்னாச்சுன்னு கேட்க, இல்ல நான் ஒரு கனவு கண்ட, அந்த கனவுலயும் இதே மாதிரிதான் இடி இடிச்சது. சரி கனவு தானே, அத பெருசா எடுத்துக்காத. மீரா என்கிட்ட வா, என்ன முழுசா ஏத்துக்கோ. யுன்தாங் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் தூங்கவா. சரி தூங்கு. இப்ப அடுத்த நாள் யுன்தாங்கோட கனவுல நடந்த மாதிரியே அவளோட எதிரி கிராமத்தை சேர்ந்தவங்க இறந்து கிடக்குறாங்க. இங்க பாத்தியா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி தெரியல? ஆமா, இவங்க நிழல் காணாம போன மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் மேல வா போய் பார்க்கலாம். ஓ மை காட், நிழல் மந்திரமா? என்ன நிழல் மந்திரம்? ஆமா, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கருடனும் பறவை ராணியும் மனித குலத்துக்கு எதிராக போரிட்டப்ப அவங்க மனசுல ஒரு குழப்பம் உண்டாச்சு. அப்பதான் அவங்க தீய எண்ணங்கள் உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது பறவை ராணியோட கெட்ட எண்ணத்துக்கு உயிர் வந்தது. அதுதான் இருள் ராணி. அது மட்டுமா பறவை ராணியை முழுசா கண்ட்ரோல் பண்ண பார்த்துச்சு. உடனே அவங்க அந்த தீய எண்ணத்தை ஒரு பழங்கால மரத்துல அடைச்சாங்க. சோ இருள் ராணியும் பறவை ராணியும் ஒன்னா? ஆமா, பறவை ராணியோட தீய எண்ணங்களாலதான் இருள் ராணி உருவானாங்க. நான் காலையிலயும் தாங்களோட நிலையில பார்த்தேன். அது சூரிய ஒளியில ரொம்ப குறைவா இருந்தது. சோ இருள் ராணிய அந்த கருட ரிலீஸ் பண்ணிட்டானோ. சரி, மீரா அவளை அடைச்சு வச்ச இடம் தெரியுமா? தெரியும். அப்பவா உடனே போலாம். இவதான் இருள் ராணி. உடனே தலைவாவில தாக்க அப்பாவில தாக்கும் போது அது யுன்தாங்க அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இருள் ராணி வந்து மீராவோட தீய எண்ணத்தால உருவானவ. இங்க பாரு மானிடா, நீ என்ன கொல்றதுனால எந்த வருத்தமும் எனக்கு இல்ல. ஆனா நீ ஒன்னு மறந்துட்ட, நானும் மீராவும் ஒண்ணு. சோ நான் இறந்தா அவளும் இறந்துருவா. உடனே தலைவன் அவள் விட்டு தலைவியை போய் பார்த்தா அவ சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? இருள் ராணிக்கு ஏதாவது ஆச்சுன்னா யுன்தாங்கையும் அதை அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, நான் அவளோட உடலை செக் பண்ண. இப்ப அவளுக்குள்ள இருக்கிற நல்ல சக்தி அவளை விட்டு விலகி தீய சக்தி நெருங்கி வர மாதிரி இருக்கு. சோ அவளோட நிழல் அவளை விட்டு மறைஞ்சு போச்சுன்னா யுன்தாங் முழுசா இருள் ராணியா மாறிடுவா. அதனால வேற வழி இல்ல, நான் மீராவோட எனர்ஜி கூற திரும்ப அவளுக்கே தரப்போறேன். அப்பதான் இருள் ராணியால அவளை நெருங்க முடியாது. இல்ல நீங்க அப்படி பண்ணா இறந்துருவீங்க. இதுக்கு மாஸ்டரும் ஒத்துக்க மாட்டாங்க. சோ வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். சங்கி, என்னோட முடிவு இதுதான். அது மட்டும் இல்ல, நான் இறந்து போனவன். ஆனா இப்ப உயிரோட இருக்கனா அது மீராவாலதான். சோ இப்ப அவளை காப்பாத்துறது என்னோட கடமை. மாஸ்டர், இந்த உலகத்துல எனக்கு உறவுன்னு சொல்லிக்க நீங்களும் பறவை ராணியும் தான் இருக்கீங்க. என்னால உங்க 2 பேரை இழக்க முடியாது. சங்கி, சில சமயத்துல நாம நினைக்கிறது நடக்கிறது இல்ல. நான் அவ கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நான் அவ கூட வாழ அவ இருக்கணும்ல. அது மட்டும் இல்ல, இருள் ராணி வந்தா இந்த உலகமே அழிஞ்சிரும். அது நடக்க கூடாதுன்னா இது மட்டும்தான் ஒரே வழி. இதே நேரத்துல தலைவிக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. ஏன்னா அவ கனவுல வர நபர்கள்லாம் சாவுறாங்க. அதே மாதிரி கனவுல ஒரு பொண்ணு வரதையும் அவ உணர்றா. சோ வைடு சொன்னது உண்மைதானு அவ நம்புறா. ஆனா யாருகிட்டயுமே அதை பத்தி சொல்லாம அவ மறைக்கிறா. இப்ப தலைவன் தலைவியை பார்த்து, நாம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா இந்த முறை முழு மனசோட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நானே இது உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நீயே கேட்டுட்ட. இப்ப இந்த விஷயம் நம்ம நைனாவுக்கு தெரிய, ஏமா அவனை ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணதே நான் வேணான்னு சொல்றேன். இப்ப என்னன்னா நீ மறுபடியும் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற? அப்பா லுயன் நீ நினைக்கிற மாதிரி கெட்டவன் இல்ல. அவ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கான்னு தெரியுமா? சரிமா, நீ வெளியே போ, நான் அவன்கிட்ட பேசணும்.
அப்படின்னு சொல்லி தலைவன் கிட்ட பேசுறாரு. இங்க பாரு, பிராங்கா சொல்ற, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா என் மனைவி இறந்த பிறகு என்னோட ஒரே விஷயம் யுந்தாங் தான். அவன் ஏன் கூடியே இருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ வந்த பிறகு அவ என்ன கண்டுக்கிறதே இல்ல. அப்பத்துல இருந்தே எனக்கு நீனா சுத்தமா பிடிக்காது. ஆனா நீ எங்க கூட இருந்த சில நாட்கள் தான் நீ என்னோட பொண்ணை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு நான் உணர்ந்தேன். சோ உன்னை விட யாராலையும் அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. சோ நான் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட பொண்ணை நீ பத்திரமா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, என் உயிரை கொடுத்து அவளை நான் காப்பாத்துவேன். இப்ப அடுத்த நாள் திருமணத்துக்கான ஏற்பாடு தடபுடலாம் நடக்க, என்ன நீ ஏன் சரக்கு ஊத்துற? ஏன்னா நாளைக்கு கல்யாணம் இல்ல. அப்புறம் மாமா அப்பாவை நல்லா பாத்துக்கோ. அது கோவப்படும், குடிக்கும், ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். சோ அவரை நல்லா பாத்துக்கோ. ஹே, ஏன் இப்படி பேசுற? நாளைக்கு கல்யாணம் ஆனா என்ன? அவன் என்ன உன்னை இங்க இருந்து கூப்பிட்டு போயிருவானா? தேவையில்லாம யோசிக்காத. நீ எப்பவுமே இங்கதான் இருப்ப. உங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிற, எதிர்காலத்துல என்ன ஆனாலும் சரி அவரை நீங்க திட்டக்கூடாது. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. எனக்காக 3000 வருஷமா வெயிட் பண்ணாரு. சோ என்ன ஆனாலும் என்ன வேணாலும் நடந்தாலும் நீங்க அவரை எதுவுமே சொல்லக்கூடாது. சரிமா? நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், சரியா? தலைவி பேசுறத பார்த்தா அவளோட நிலைமை அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்கு போல. உடனே அவளோட ரூமுக்கு போய் தூங்க. அப்ப அவளுக்கு மறுபடியும் கனவு வர அவ ஒரு பாலைவனத்துல இருக்கா. அப்ப அந்த மரம் அவளை இழுக்க பார்க்க உடனே தலைவி அங்கிருந்து ஓடுறா. அப்ப அது அவளை பிடிக்க உடனே தலைவி முழிச்சிடுறா. இப்ப அடுத்த நாள் கல்யாணம் நடக்க போன மாதிரி இல்லாம இந்த முறை முழு மனசோட நடக்குது. இப்ப தலைவி அவளோட ரூம்ல இருக்க நம்ம தலைவன் ஒரு இவர் கிட்ட இருக்கான். அவன் தன்னோட உயிரை கொடுக்க முடிவு பண்றான். அதே மாதிரி தலைவியும் இருள் ராணி தன்னை கண்ட்ரோல் பண்ண கூடாதுன்னு அவ தன்னோட உயிரை கொடுக்க முடிவு பண்றா. நான் உன்னை விட்டு போக போறேன். 3000 ஆண்டுகளுக்கு மேல நான் வாழ்ந்துட்டேன். இப்ப உனக்கானதை நான் திரும்ப தர நேரம் இது. நான் நினைக்கல உன்னை மறுபடியும் பாப்பேன்னு. அதே மாதிரி மறுபடியும் உன்னை விரும்புவேன்னு கூட நான் நினைக்கல. இப்ப நமக்கு கல்யாணம் முழு மனசோட நடந்திருக்கு. ஆனா இப்ப என்னோட உயிரை தந்தா நீயும் இந்த உலகமும் நல்லா இருப்பீங்க. சோ நான் உன் சக்தியை உனக்கே திரும்ப தர. அடுத்த ஜென்மம் இருந்தா நாம ஒன்னா வாழ்வோன்னு நம்புறேன். உடனே தலைவன் அந்த ஹேர் பின்னை எடுத்து அவனோட இதயத்திலே குத்த மீராவோட ஆற்றல் வெளியே வருது. அதை பார்த்து சங்கி அழுவுறான். இங்க அதே நேரத்துல யுந்தாங் கத்தி எடுத்து அவ உயிரை விட போக அப்ப இருள் ராணி அவளை தடுத்து அவளோட ஆள் மனசை கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. நம்ம கடைசியா மீட் பண்ணிட்டோம்ல, நீ என் கனவுல வர அந்த பொண்ணு தானே? ஆமா, நானே தான். இப்ப பேச வேண்டிய நேரம் இல்ல. இப்ப உன் உடல் எனக்கு சொந்தமாக போகுது. நீ என்ன 3000 வருடமா அடைச்சு வச்ச. நீ மட்டும் என்ன தடுக்காம இருந்தா நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும். ஆனா நீ அதை கெடுத்துட்ட. பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். நடந்த எல்லா தவறையும் திருத்துற. இனிமே இந்த உலகத்தையே ஏன் காலக்கடியில கொண்டு வர. ஆனா நான் உருவானது உன்னோட தீய எண்ணத்தாலதான். ஆனா நீ என்ன அடைச்சு வச்சல, அதுக்கு உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? ஆனா பாவம் லுயன், அவன் உனக்காக நிறைய விட்டு கொடுத்துட்டான். ஆனா அவன் காதலுக்கு நீ தகுதியான வில்லடி. அப்ப நம்ம மீராவோட எனர்ஜி கோர் அவளுக்குள்ள போக எப்படி? அப்ப லுயன் இல்ல. உடனே தலைவி அவளோட பவரை யூஸ் பண்ணி போன முறை நான் போனா போதுன்னு உன்னை கொல்லாம சிறையில் அடைச்ச. ஆனா இப்ப அதே தப்ப பண்ண மாட்டேன். மீரா, என்னை எப்ப வேணாலும் நீ கொல்லலாம். ஆனா இப்ப நீ லுயனை மட்டும் காப்பாத்தலனா அவன் இறந்துருவான். நீ அவன் மேல வச்சிருக்க காதல் உண்மைனா உடனே இங்க இருந்து போ. லவ் பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி மீரா இருள் ராணிய கொல்ல உடனே அவ சுய நினைவுக்கு வர நம்ம தலைவனை தேடி போறா. பட் அங்க போய் பார்த்தா அந்த ஹேர் பின் மட்டும் தான் இருக்கு. நம்ம லுயன் இல்ல. சோ லுயன் அவளை விட்டு ஒரே அடியா போயிட்டான் போல. லுயன், நீ என் கூட கண்ணாமூச்சி தானே ஆடுற? ஒழுங்கா வெளியே வா, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு லுயன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. வெளியே வா லுயன். இப்ப 1 வருஷம் ஓடி போக நம்ம தலைவியோட கிராமம் இப்ப நல்ல வசதியா இருக்கு. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஏன் நம்ம குபேஷி சிக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா நம்ம தலைவி மட்டும் லுயன் போன சோகத்திலே இருக்கா. அப்பெல்லாம் நான் பின்னாடியே சுத்துவேன். அந்த லுயனை பார்த்தாலே கடுப்பா இருக்கும். ஆனா இப்ப நினைச்சு பார்த்தா பெருமையா இருக்கு. ஏன்னா அவன் உனக்காக 3000 ஆண்டுகளா வெயிட் பண்ணான். நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் சிகியை பார்த்ததும் அவ எனக்கு வேணான்னு நினைச்சேன். ஆனா உண்மை என்னன்னா அவ எனக்காக பிறந்தவ. அதே மாதிரி லுயன் உனக்காக பிறந்தவன். இதுவே உன் இடத்துல லுயன் இருந்தா இப்படி சோகமா இருந்திருக்க மாட்டான். எப்படியாவது உன்னை திரும்ப கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணுவான். அதே நீயும் பண்ணு. உடனே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு உலகம் முழுக்க தலைவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கணும்னு அவளும் கைப்பொழியும் அங்க இருந்து கிளம்ப. பட் எங்க தேடினாலும் தலைமை இருக்கிற இடமே தெரியல. அப்போ ஒரு கடையில நம்ம லுயன் மீராவோட கதையை பத்தி ஒரு வேதாளம் சொல்லிக்கிட்டு இருக்க, இவனுக்கு உங்க கதை தெரிஞ்சிருக்கு போல, சரி வா லுயனை தேடி போலாம். இப்படி அவ ஊரா தேடுறா. அப்போ ஒருத்தனை பாக்குறா. பட் அது லுயன் இல்ல. நான் உலகம் முழுக்க தேடிட்டேன். இந்த ஊரை தவிர எல்லா இடத்துலயும் அவன் இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஆனா கண்டிப்பா நான் ஒரு நாள் அவனை சந்திப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ ஒருத்தரை காட்ட அவ தலைவி யாரையோ பார்த்து சிரிக்கிறா. பார்த்தா நம்ம தலைவன். ஆனா சோகம் என்னன்னா அவ பார்த்தது நம்ம தலைவனை இல்ல, வேற யாரையோ. சோ 2 பேருமே பார்க்காம அதே நேரத்துல தலைவன் உண்மையிலே மறுபிறவி எடுத்தானா இல்ல அது நம்ம தலைவியோட கற்பனையா அப்படின்னு தெரியாமலே ஒரு ஹாப்பி எண்டாவோ இல்ல சேட் எண்டாவோ இல்லாம ஒரு ஓப்பன் எண்டோட இந்த சீரீஸ் முடியுது.
சோ உங்களுக்கு எந்த எண்டிங் தேவை? தலைவனை பாக்குற மாதிரி எண்டிங்கா, இல்ல சேட் எண்டிங் மாதிரி அவ வாழ்நாள் முழுக்க தலைவா வருவான்னு நினைச்சுக்கிட்டே அவ அவனை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த எண்டிங்கா? சோ எந்த எண்டிங் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிராமால நான் உங்களை வந்து மீட் பண்றேன். இந்த டிராமா கொடுத்த இந்த டீமுக்கு என்னோட நன்றிகள்.